ஸ்டார்ட் பண்ணிடலாமா சார்? Good evening, members. On behalf of SARC of ICA of Kumbakonam branch, I welcome all the members to this meeting. இது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை மீட்டிங் அப்படிங்கிற ஸ்டடி சர்க்கிள் மீட்டிங்கை நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். இன்னைய ஸ்டடி சர்க்கிள் மீட்டிங்க்கு நமக்கு பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்திருக்கவங்க பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ஆர்வி பெருமாள் சார். ஆர்வி பெருமாள் சார் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ் அகாடமி அப்படின்னு கோயம்புத்தூரில் கேட்டால் தெரியும், எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா ஹீஸ் டூயிங் பிஎஸ் அகாடமியில் ஜிஎஸ்டி கிளாஸஸ் பார்த்தீங்கன்னா நிறைய கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய வீடியோஸ், லெக்சர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆடியோ அண்ட் வீடியோ எல்லாமே வந்து போட்டுட்ருக்காங்க. டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆக்டிவான ஒரு மெம்பர். பிஎஸ் அகாடமின்னு வச்சு டெலிகிராமில் வந்து அவங்க ஆக்டிவாக வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களை பற்றி ஃபார்மல் இன்ட்ரடக்ஷன். Mr. R.V. Perumal belongs to the native of Tirunelveli district and completed the school education and college MCom at Nagarkoil. More than 3 decades practicing as a tax consultant and appeared before various forums in direct and indirect taxes, also in labor laws, conducting various seminars on labor laws, particularly ESA and PF in all over Tamil Nadu. After introduction of goods and service tax, delivered more than 50 lectures and debate in various television channels in Tamil Nadu. Many articles published in Tamil about GST in the past 2 years. Appointed as a tax consultant for some leading trade forum in Coimbatore and southern districts of Tamil Nadu. Bagged Tamil Nadu state level award for best Tamil lyrics in 2014 and 19. With this note, Perumal sir na kudukrana over the screen to Perumal sir. Perumal sir, ninga casually you can interact with our members. Sure. You can start your lecture, sir. முதலில் அனைவருக்கும் மாலை வணக்கம். வணக்கம். எனக்கு இன்னைக்கு ஒரு வேளையில பார்த்தா ஸ்ட்ரென்த் குறைவா இருக்க பார்த்தா ஒரு மகிழ்ச்சி. ஏன்னு கேட்டீங்கன்னா சார், கும்பகோணம் ஆக்சுவலா எதுவுமே மென்னிருவாங்க, சீவல் போட்டு மென்னிருவாங்களோன்னு ஒரு பயத்தோட வந்து அது ஒரு இன்ஸ்டியூட்ல பேச போற என்ன கேள்வி கேட்கறாங்களோ, எப்படி கேட்க போறாங்களோன்னு ஒரு பயம் இருந்துச்சு. அந்த பயம் வந்து இப்போ சுத்தமாவே இல்லாத அளவுக்கு ஆயிடுச்சு சார். சார் மைக் மட்டும் கொஞ்சம் போதும் சார். ஏ சார், இப்போ மைக் ஆடியோ கிளியர் ஆகுது சார். ஓகே சார். இல்ல, சண்முகம்ங்கிறது வந்துங்க பெருமாளோட மாப்பிள்ளை இல்லையா, அதனால வந்து நாங்க தப்பிச்சுக்கலாம் சார், அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. சரி, நான் ஆரம்பிக்கிறேன் சார். அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் வந்து நாம வந்து இந்த லேபர் ஆக்ட பார்க்க போறது வந்து, அது இப்போ வந்து நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்டுக்கு என்ன தேவை அது சம்பந்தமா மட்டும்தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். எம்ப்ளாயிஸ் சைடு வந்து அவ்வளவு இன்டென்சிவ் கேர் எடுத்து அதனுடைய இன்டெப்த் போறது இல்லை. நம்ம வந்து எம்ப்ளாயர் சைடு, அதாவது மேனேஜ்மெண்ட் சைடு தான் பார்க்க போறோம். இஎஸ்ஐ பிஎஃப் இல்லாம நீங்க ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்ணுனா அது இன்வேலிட் அக்கௌண்ட் ஆகிருக்கக்கூடிய கண்டிஷன்ல இன்னைக்கு இருக்கு. இது நாள் வரை நீங்க நம்ம என்ன பண்ணோம்னா, எவ்வளவு கேஷ் இருக்கோ அதை தூக்கி அவ்வளவு சேலரியில அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம், லேபர் சார்ஜஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணிடுவோம். அது வந்து இப்போ வந்து ஒரு கோயம்புத்தூர்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 years சுத்தமா ஸ்டாப் பண்ணியாச்சு. லேபர் சார்ஜஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய கேஷும் பண்ண முடியாது, சேலரி அண்ட் வேஜஸ்ல அட்ஜஸ்ட் பண்ணவே முடியாத ஒரு கட்டாயத்துல வந்து நாம இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ரெண்டாவது வந்து இஎஸ்ஐசியை பொறுத்தவரை 1955 வந்து வந்துச்சு. அது வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து கோயம்புத்தூர் தான் வந்துச்சு, 23/1/1955. அதுக்கப்புறம் தான் சென்னைக்கே வந்துச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர்ல தான் வந்துச்சு. இதுல வந்து ரொம்ப அனுபவிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் தான். இஎஸ்ஐசியில ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்றது வந்து இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ். அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ இல்லைன்னா ஒரு கை உடைஞ்ச மாதிரி ஒரு கட்டாய ஒரு சூழ்நிலையில இருக்காங்க. இஎஸ்ஐ அவ்வளவு ஒரு பெரிய ஒரு நல்ல சோசியல் செக்யூரிட்டியான ஒரு ஸ்கீம். ஆனா அதே இது ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா இது டைவர்ஸ் பண்ண முடியாத ஒரு ஒய்ஃப், பண்ணவே முடியாது. நீங்க மேரேஜ் மகிழா கோர்ட்ல எல்லாம் போனா இமீடியட்டா ஒரு 6 மாசம் காத்திருந்தாலும் என்னவோ இருந்தா டைவர்ஸ் கிடைச்சிடும். ஆனா இஎஸ்ஐசி பிஎஃப் பொறுத்தவரை நீங்க க்ளோசர் பண்ணி வாங்குறது வந்து மிக 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 பெரிய கடினம். ஒன்ஸ் நம்பர் என்ரோல் பண்ணியாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு, ஒரு யூனிட் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா அவ்வளவு ஒரு சிரமமான ஒரு காரியமா இருக்கு. ஆனா இதுல மாதிரி பெனிஃபிட் வந்து எங்கேயுமே இல்லை. சரி, நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் சார். ஃபர்ஸ்ட் வந்து
நம்ம வந்து ஜிஎஸ்டி தெரியும், இன்கம் டேக்ஸ் தெரியும், கம்பெனிஸ் ஆக்ட் தெரியும். இதுல எல்லாம் செக்ஷன் ரூல் இருக்குங்க. இங்க வந்து இந்த செக்ஷனுக்கு பதில் சாப்டர்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க. இதுல வந்து இஎஸ்ஐல வந்து சாப்டர்ங்கிற பேர் தான் இருக்கு. இந்த சாப்டர்ல வந்து 210B தான் கவரேஜ் ஆஃப் இஎஸ்ஐசி. இஎஸ்ஐசி கவரேஜ் யாருக்கு வரும்னு பாத்தீங்கன்னா, அதாவது வந்து தமிழ்நாட்டுல பொறுத்தவரை எல்லா இடமும் 10 அல்லது 10க்கு மேற்பட்டவர்கள் எங்கெல்லாம் தொழிற்சாலையா இருந்தாலும் சரி, கடையா இருந்தாலும் சரி, எந்த ஒரு நிர்வாகம், அதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிற வார்த்தை இருக்கு. இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டுக்குள்ள எங்கெல்லாம் 10 ஆர் மோர் எம்ப்ளாயிஸ் இருக்காங்களோ அங்க எல்லாமே இந்த இஎஸ்ஐசி கவரேஜ் ஆகும். இதுல நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க கேட்கலாம், ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட் ஃபேர்ம்ல வந்து எத்தனை பேருன்னு பாத்தீங்கன்னா 16 பேர். 16 பேருக்கு மேல நீங்க வேலை பார்த்தா, இல்ல அந்த இது என்ரோல்மெண்ட்டுக்கு யாராவது இருந்தாலும் ஜூனியர்ஸ் இருந்தாலும் அதுக்கு அப்ளிகபிள் ஆகுது. மத்தவங்களுக்கு எல்லாமே 10 பேர். ஒரே நிமிஷம் சார். 10 பேருக்கு மேல இருந்தா கவரேஜ் ஆகும். இதுல வந்து யாருக்குன்னா இந்த தியேட்டருக்கும் பிரைவேட் பஸ் ஆபரேட்டர்ஸ்க்கு மட்டும் 5 மெம்பர்ஸ், மீதி எல்லாருக்கும் 10 மெம்பர்ஸ். சரி, இதுல வந்து செகண்ட் பாயிண்ட், நோ வாலண்டரி கவரேஜ். அதாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ பிஎஃப் பொறுத்தவரை நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 5 பேர் 10 பேர் இருந்தாலும் அவங்க அந்த எம்ப்ளாயிஸோட சேஃப்டி அண்ட் ஒரு வெல்ஃபேருக்காக என்ன பண்ணுவாங்க, ஒரு சேவிங்ஸ்க்காக என்ன பண்றாங்கன்னா, நாங்க வாலண்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் எடுத்துக்கிறோம். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன்னொரு எம்என்சி கம்பெனிஸ்ல நீங்க ஒரு சர்வீஸ் ப்ரொவைடரா போனாலும் அவர் வந்து ஃபர்ஸ்ட் கேட்கிற கேள்வி, நீங்க சர்வீஸ் ப்ரொவைடர் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது உங்களுடைய ஸ்டாச்சுட்டரி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிபிகேட்ஸ் கேட்பாங்க. அப்ப என்ன ஆகும், நீங்க ஒரு எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்டரோ இல்ல ஒரு ஏசி கான்ட்ராக்டரோ இல்ல சின்ன சின்ன சர்வீஸ் கொடுக்க போனாலும் அவருக்கு வந்து இஎஸ்ஐசி நம்பர் இருந்தாதான் இன்சைட் த பிரிமிசஸ் அவரால் என்டர் பண்ண முடியும். மோர் ஓவர் குவாலிஃபைடு ஒரு டெண்டர் வாங்கணும், இல்ல ஒரு குவாலிஃபைடு கான்ட்ராக்டராவோ என்ரோல் பண்ணா கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து ஸ்டாச்சுட்டரி ப்ரொவிஷன்ஸ்ல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆகும்போது பிஎஃப்ல வந்து 5 மெம்பர் இருந்தாலும் வாலண்டரி கவரேஜ்ல போய்க்கலாம். ஆனா இஎஸ்ஐசியை பொறுத்தவரை வாலண்டரி கவரேஜ் ஸ்கீம் கிடையாது. அது இல்லாம நீங்க பாக்குறது என்னன்னு கேட்டீங்கன்னா, எம்ப்ளாயிஸ் 10 ஆர் மோர் எம்ப்ளாயிஸ் ஆன் எனி டே ஆஃப் தி ஒர்க்கிங் டே இயர், கேலண்டர் இயர். அதாவது இதுல பொறுத்தவரை நம்ம பினான்சியல் இயர் மாதிரி ஏப்ரல் டு மார்ச் கிடையாது, ஒன்லி கேலண்டர் இயர், ஜனவரி டு டிசம்பர். இந்த ஜனவரி டு டிசம்பர்ல உதாரணத்துக்கு இப்போ ஜூலை மாசம் வந்து ஒரு 8 பேர் இருக்காங்க, ஒரு 7 பேர் இருக்காங்க. அடுத்த மாசம் ஒரு 5 பேர் வராங்க. அப்படின்னா என்னன்னா 10 ஆர் மோர் எம்ப்ளாயிஸ் வந்துருது. கண்டினியூவா உங்களுடைய மஸ்டர் ரோல்லயோ அட்டெண்டன்ஸ்லயோ வந்து 10 பேர், அதே 10 பேர் தான் இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. எப்படினாலும் ஒரு நாள்ல ஒரு வருஷத்துல வந்து 10 பேருக்கு மேல வேலை பார்த்தா கவரேஜ் வந்துருது. ஸோ 10 ஆர் மோர் எம்ப்ளாயிஸும் வந்து நீங்க வந்துட்டு போனவங்களே லிஸ்ட்ல சேர்த்துக்கணும். 10 பேர் மொத்த கணக்கு இஎஸ்ஐ பொறுத்தவரை. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, இஎஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து ஆஸ் பர் ஆக்ட் வந்து 10 days டைம் இருக்கு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஜூன் மாசத்துல இருந்து இல்ல சாரி மே மாசத்துல இருந்து என்ன பண்ணிட்டாங்க, வித்தின் 10 daysல நீங்க ஒரு எம்ப்ளாயை ரிஜிஸ்டர் பண்ணலைன்னா அவருடைய ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து லாக் ஆயிரும். அப்புறம் வந்து சோகாஸ் நோட்டீஸ் கொடுத்து அது சப்ரீஜனல் ஆபீசஸ்ல போய் அந்த சோகாஸ் நோட்டீஸ் எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தான் நீங்க புதுசா அவர் எம்ப்ளாயி ட்ரீட் பண்ண முடியுமே தவிர அது இல்லாம ரிஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. இதனுடைய கான்சிக்வன்சஸ் வந்து நான் பின்னால வரிசையா வரும்போது சொல்லி தரேன். இப்போ ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து இப்போ மல்டிநேஷனல் கம்பெனிலயாகட்டும் இல்ல ஒரு ஹெவி ஒர்க் எதா இருந்தாலும் சரி, கேட்ல என்ட்ரி போட்ட பிறகுதான் அவரை வந்து நீங்க வேலைக்கே சேர்க்கணும். காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இன் கேஸ் ஆஃப் எனி ஆக்சிடென்ட் இல்ல ஏதோ ஒரு நேச்சுரல் டெத் ஆகி போச்சுன்னா அந்த காம்பன்சேஷனுக்கு வந்து அவர் கிளைம் பண்ண முடியாத ஒரு பெரிய சிக்கல் இருக்கு. ஸோ நீங்க என்ட்ரி லெவல்லே அவரோட ஃபேமிலி பர்டிகுலர்ஸ், அவரோட பர்டிகுலர்ஸ், அதாவது குறிப்பா வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப இந்த மாசத்துக்குள்ள கொடுக்க வேண்டிய ஃபைல் பண்றது என்னன்னா, ஒவ்வொரு எம்ப்ளாயியோட எஸ்பி அக்கௌண்ட் கண்டிப்பா சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் இருக்கணும். அவர் இருந்தா மட்டும்தான் அவர் வந்து ஒரு தொழிற்சாலையிலயோ ஒரு நிர்வாகத்திலயோ ஒரு கடையிலயோ வேலை பார்க்க முடியுங்கிற ஒரு கட்டாயம் வந்துருச்சு. ஸோ அப்போ எஸ்பி அக்கௌண்ட் வேணும், அவரோட மொபைல் நம்பர் வேணும். இது எல்லாம் இருந்தா மட்டும் தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த ரெஜிஸ்ட்ரேஷன்ல வந்து நம்ம வழக்கமா வந்து பெனால்ட்டியோட கட்டிக்குவோம், ஃபைனோட கட்டிக்குவோங்கிற ஒரு ஹேபிட்ல இருப்போம். என்ன கூடி போனா 24% இன்ட்ரெஸ்ட் இல்ல 18% இன்ட்ரெஸ்ட்ங்கிற இதுல வந்து இஎஸ்ஐலயும் பிஎஃப்லயும் நம்ம அந்த கான்செப்ட் போகவே கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இது உயிர் சம்பந்தமான விஷயம். ரெண்டாவது இன்சூரன்ஸ் சம்பந்தமான விஷயம். நம்ம இதுல ஏதாவது டிலே பண்ணோம்னா மேனேஜ்மெண்ட் மாட்டிக்கும், நாமளும் மாட்டிக்கும்.
ஸோ யாரெல்லாம் நீங்க பாக்குறீங்களோ இல்ல எந்த நிர்வாகத்துக்கெல்லாம் நம்ம வந்து இஎஸ்ஐ கவரேஜ் யூனிட் இருக்கோ ஃப்ரம் த டேட்ல வந்து நீங்க ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்களான்னு ஒரு செக்அப் பண்ணிக்கலாம், கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். அப்படியே இல்லாட்டாலும் மேக்ஸிமம் 10 days டைம் இருக்கு. இந்த 10 days டைமை வந்து நம்ம வந்து மறந்துறது நல்லது. ஏன்னா ஏதாவது இன்கேஸ் எனி ஆக்சிடென்ட் ஏதாவது நடந்து போச்சுன்னா பிரச்சனை ஆயிருன்றதுக்காக பண்ணியிருக்கேன். ஆனா ஆக்ட் பிரகாரம் 10 days டைம் இருக்கு. ஆனா கம்பெனிஸ்ல வந்து இன்சைட் த பிரிமிசஸ் ஃபர்ஸ்ட் டே ரிஜிஸ்டர் பண்ணிக்கிறது நல்லது. சப்போஸ் இன்கேஸ் அவர் வந்து ஃபேமிலி பர்டிகுலர்ஸ் தரல, உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் ஏதாவது வச்சிருந்தீங்கன்னா சொல்லுவீங்க, நீங்க நான் ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வாங்கிட்டேன் அதனால இஎஸ்ஐ ரிஜிஸ்ட்ரேஷன் வேண்டாம். அப்படி இல்லை, இஎஸ்ஐல பெர்மிஷன் வாங்கினா மட்டும்தான் ஒர்க்மேன் காம்பன்சேஷனே வந்து அங்க வேலிடிட்டி வருது. ஒர்க்மேன் காம்பன்சேஷன் வாங்குறதுனால இஎஸ்ஐ வேண்டாம்னு சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் ஸ்டாச்சுட்டரி, அது வந்து ஸ்டாச்சுட்டரி கிடையாது, அது வந்து ஒரு ஆப்ஷனல். ஸோ அந்த ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பாலிசி இருக்கனால இஎஸ்ஐ கவரேஜ் கொடுக்கல, இல்ல அது வேண்டாம்னுங்கிற முடிவுக்கு வந்துட வேண்டாம். இது இருந்தாலும் இஎஸ்ஐ தான் மெயின் காரணம். ரெண்டாவது பாத்தீங்கன்னா ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பாலிசியை பொறுத்தவரை யாருக்கு நீங்க அதாவது அன்நேம்டு பாலிசியா இருந்தாலும் அந்த ஒர்க்கருக்கு மட்டும்தான் அந்த பாலிசி கவரேஜ் ஆகும். அதுக்கு எது லாஸ் ஆகும்னா லாஸ் ஆஃப் எனி பாடி இல்ல டெத்தோ பெர்மனன்ட் டோட்டல் டிசேபிள்மெண்ட் இதுக்கு தான் தவிர ஒரு தலைவலி காய்ச்சலுக்குலாம் எதுவுமே கிடையாது ஒர்க்மேன் காம்பன்சேஷன் பொறுத்த. இதுல பொறுத்தவரை இஎஸ்ஐசியில பொறுத்தவரை அவருக்கு தலைவலி காய்ச்சல்னாலும் வரலாம், எந்த விதமான நோயினாலும் அவருக்கு கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். மோர் ஓவர் இதுல முக்கியமா பார்க்க வேண்டியது மோர் ஓவர் என்னன்னா அவருடைய டிபெண்டன்ஸ், அதாவது அவரோட அப்பா அம்மா, இன்கேஸ் பெண்ணா இருந்தா அவங்க அப்பாவும் கூட லிஸ்ட்ல சேர்த்துக்கலாம். அப்புறம் வந்து பெண் குழந்தைகளா இருந்தா அது அப் டு மேரேஜ் வரை, பையனா இருந்தா 25 வயசு வரை கவரேஜ்ல வந்துருவாங்க. அவங்களுடைய ட்ரீட்மெண்ட், அவங்களுடைய மெடிக்கல், இதுல என்ன பெரிய சின்ன ஒரிஜினல் மெடிசன் கிடைக்கும். நீங்க இன்னைக்கு வெளியே எங்க போனாலும் ஒரிஜினல் மெடிசன் கிடைக்காது. ஆனா பாதி பேர் கொஞ்சம் பேர் இஎஸ்ஐனாலே ஒரு வெறுப்பா பார்ப்பாங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்கன்னா நயன்தாரா மாதிரி ஒரு நர்ஸ் இருப்பாங்க, ஊசி போடும்போது கையை கொடுத்துட்டு வந்துருவாங்க. ஆனா இங்க போனா அப்படி இல்லை, ஒரு பாட்டி மாதிரி தான் இருக்கும், டக்குன்னு தூக்கி ஊசியை போட்டு சிரிஞ்சு எடுத்து மருந்து ஏற்றிடுவாங்க. அது ஒண்ணுதான் பிரச்சனை தவிர மற்றபடி நல்ல நல்ல ட்ரீட்மெண்ட், நல்ல டாக்டர்ஸ் இருக்காங்க. அதனால கண்டிப்பா நீங்க எல்லாத்துக்குமே சொல்லலாம், நீங்க வந்து இஎஸ்ஐசில எல்லாத்துக்குமே கவரேஜ் கொடுங்கிற ஒரு வார்த்தை கூட நீங்க சொல்லிக்கலாம். நெக்ஸ்ட் எதுவும் போலாங்க. இப்போ வந்து கவரேஜ் ஆஃப் சேலரி, இதுல வந்து இஎஸ்ஐக்கு சாப்டர் 6 ரூல் 50 புறம் மேக்சிமம் சேலரி. இந்த மேக்சிமம் சேலரியில என்ன பண்ணணும்னா எல்லா அலவன்சஸும் ஆட் ஆகும். எல்லா அலவன்சஸும் சேர்த்து 21,000 ரூபாய்க்கு கவரேஜ் லிமிட் இருக்கு. இந்த கவரேஜ் லிமிட் வந்து 21,000க்கு முன்னால வந்து 15,000 இருந்து 15,000 வந்து டிசம்பர் 2016 முடிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு வந்து 1/1/2017 இருந்து 21,000. சரி, இந்த 21,000 கவரேஜ் மேல போனா பிடிக்கணுமானா வேண்டாம், அவர் வந்து எக்ஸம்ப்டட் எம்ப்ளாயியா இருக்காரு. அப்போ அதுல வந்து ஒரு கான்ட்ரிபியூஷன் பீரியட் இதுன்னு ஒண்ணு இருக்கு. அது வந்து செக்ஷன் 2(9) ஆஃப் தி இஎஸ் ஆக்ட் இருக்கு. நான் பின்னாடி அவருடைய காலத்துல சொல்றேன். சண்முக சாருக்கு ஏதாவது கேட்கணும்னு தோணுதா? மைக் ஆன் பண்ணிக்கங்க சார். சார் இதுல எஸ்டாப்லிஷ்மென்ட்னு சொல்றோம்ல சார், எஸ்டாப்லிஷ்மென்ட்னா என்ன சார்? நல்ல கேள்வி சார். அதாவது வந்து எஸ்டாப்லிஷ்மெண்ட்னு ஏன் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இதுல ஃபேக்டரி இருக்கும். இப்ப நீங்க நேச்சுரல் பார்பர் ஷாப், அந்த பார்பர் ஷாப் இருக்கும், எல்லாமே இதுல கவரேஜ் ஆகுது. நம்ம வந்து ஆக்சுவலா ஃபேக்டரிஸ் ஆக்ட்லயே மட்டும் தான் இஎஸ்ஐ ரிலேட்டடா நினைக்க கூடாது. அப்ப அவங்க இதுல என்னன்னா இதோட வார்த்தை வந்து டெக்னிக்கல் நேமா எஸ்டாப்லிஷ்மெண்ட்னு சொல்றாங்க. எஸ்டாப்லிஷ்மெண்ட்ங்கிறது வந்து அது ஒரு நிறுவனத்தை ஸ்தாபிச்ச தேதியை வந்து எஸ்டாப்லிஷ்மெண்ட் சொல்லிக்கிறாங்க தவிர இதுல எல்லா ஆல் இன்க்ளூட்ஸ் சார். அது போக இப்போ நான் என்ன சொல்றேன்னா, இப்போ தஞ்சாவூர்லயே வந்து எனக்கு ஒருத்தர் கேட்டாரு, சார் நான் கொஞ்சம் சிரமப்படுறேன் என்னன்னு சொல்லிட்டு. அப்ப நான் என்ன சொன்னேன், நீங்க ஜனவரி மாசம் 31ஆம் தேதி உங்களுக்கு வந்து ஒரு பிக்சட் டெபாசிட் ஒரு பெர் இயர் வந்து 1 lakh 2 lakhs பிக்சட் டெபாசிட் போடணுமா? ஆமான்னாரு. எவ்வளவு ஃபைல் இருக்குன்னா அவர் ஒரு 75 ஃபைல் இருக்குனாரு. 75 ஃபைலுக்கும் நீங்க ஃபர்ஸ்ட் இமீடியட்டா என்ன பண்ணுங்க, ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்லிஷ்மெண்ட் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ணுங்க. லேபர் ஆஃபீஸ்ல ரிஜிஸ்டர் பண்ணுனா சார் 2 ரிட்டர்ன். ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு ஃபீஸ் கிடையாது.
அதுல வந்து பாத்தீங்கன்னா யாரெல்லாம் வேலை பார்க்கறாங்க அவங்க அப்பா பேரு அம்மா பேரு, இந்த ஹாலிடேஸ் லிஸ்ட், இந்த ஹாலிடேஸ் லிஸ்ட்டும் இதுவும் கொடுத்தா மினிமம் ஃபீஸ் 1000 ரூபாய் இருந்தாலும் கூட உங்களுக்கு 100 கிளைண்ட் இருந்தா 1 லேக் ஆச்சு. இதுல எந்த விதமான வேலையும் கிடையாது, எந்த விதமான ஹராஸ்மெண்ட் கிடையாது, எந்த விதமான தொந்தரவும் கிடையாது. ஆனா நீங்க ஜனவரி 31 கையில பணம் வந்துடும், கண்டிப்பாக பணம் வந்துடும். இது சின்ன சின்ன இதுதான். இதை வந்து நமக்கு சொல்றதுனாலயோ இல்ல வேற எதுவும் பண்றதுனாலயோ ஒன்றும் கெட்டு போகல. ரெண்டாவது இது ஒரு அடிஷனல் இன்கம். ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டை வந்து நீங்களே சின்ன சின்ன யூனிட் யாரா வச்சிருந்தாலும் அவரை வந்து சாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்னு ஒன்று இருக்கு, தமிழ்நாடு சாப்ஸ் அண்ட் அதுல வந்து ரிஜிஸ்டர் பண்ண சொல்லலாம். 99% பேர் ரிஜிஸ்டர் பண்ணல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆள் பற்றாக்குறை. ஃபர்ஸ்ட் திங் வந்து நமக்கு வந்து இந்த லேபர் இன்ஸ்பெக்டர் எல்லா இடமும் இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு அவரால் முடியாது. சின்ன சின்ன சந்துக்குள்ள எல்லாம் வரப்போறது இல்லை. சின்னதா ஏதாவது யூனிட் பண்ணியிருந்தா கூட நாளைக்கு ஒரு ஸ்டாச்சுட்டரி இதுல வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிருக்காங்கிற இது ஆச்சு, நமக்கு ஒரு இன்கம் ஆச்சு. ஸோ இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ங்கிறது வந்து எல்லாத்தையுமே சேரும். அதோட இண்டஸ்ட்ரியல் டிஸ்பியூட் ஆக்ட் பிரகாரம் எது எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு அதுல ஒரு டெஃபினிஷனே வருது சார். ஃப்ரம் த பார்பர் ஷாப் டு ஃபேக்டரி அன்லிமிட்டெட் எம்ப்ளாயிஸ். ஸோ எல்லாருமே இதுல கவரேஜ் ஆயிடுவாங்க. இது வந்து அப் டு மேக்சிமம் ஆஃப் 21,000 தான் நமக்கு இன்னைக்கு டேட் வரை இருக்குது. இதை வந்து என்ன பண்ணிக்காங்கன்னா இப்போ ஒரு ரெக்கமெண்டேஷன் கொடுத்துருக்காங்க ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு, இந்த கோவிட் 30,19 30,000 ரைஸ் பண்ண சொல்லி. ஏன்னா என்னுடைய யூனிட்ல நான் பாக்குற யூனிட்ல 25,000 சம்பளம் வாங்குறவங்க என்ன பண்றாங்கன்னா எனக்கு 20,000 19,000 கொடுத்துருங்க சார், இந்த 7,000 வந்து ஏதாவது வவுச்சர் பேமெண்ட்ல கொடுங்கன்னு கேக்குறாங்க. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஒரு உடல் நல்லா இல்லாம இருக்கு, இல்ல கண்டினியூவா மருந்து மாத்திரை வாங்கினா இது பக்கத்துல போய் மெடிசன் போய் வாங்கிக்கலாம். உங்களுக்கு பாத்தீங்கன்னா எல்லா இடமும் டிஸ்பென்சரி இருக்கு. அப்படி இல்லைன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் இதுக்கு போச்சா நமக்கு தனியா ஒரு கியூ இருக்கு, தனியா ஒரு டாக்டர் பார்ப்பாங்க, எல்லாமே ஸ்பெஷல் இருக்கு, மெடிசின்ஸும் கிடைக்கும். இது போக நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு, நான் பின்னாடி சொல்றேன். சார் ஒரு டவுட் சார். இன் கேஸ் ஆஃப் ஹாஸ்பிட்டல்ஸ், டாக்டர்ஸ் வந்து கிளினிக்ஸ் நடத்துறாங்க, ஒரு 20 பேர் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு வந்து இஎஸ்ஐ தேவையா சார்? ஏன்னா அவங்களே ஹாஸ்பிட்டல்ல தான் ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு இஎஸ்ஐ தேவையா? இல்ல சார், இதுல வந்து இந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கேட்கற நீங்க நல்ல கேள்வி. இப்போ கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ், அதாவது வந்து 1400 பெட்ஸ் உள்ள பெரிய ஹாஸ்பிட்டல் ரிஜிஸ்டர்ட் அண்டர் இஎஸ் ஆக்ட். இது இல்லாம இருக்கு எக்ஸம்ஷன் வாங்கன்னா அது வந்து ஒரு பெரிய வேலை, வாங்கவே முடியாது. மோர் ஓவர் என்னன்னு கேட்டீங்கன்னா வாங்க கூடாது. ஏன்னா இஎஸ்ஐல கிடைக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் வந்து வேற மேனேஜ்மெண்டால கொடுக்க முடியாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இதுல டெத்தோ இல்ல பெர்மனன்ட் டிசேபிள்மெண்ட் இல்ல பார்ஷியல் டிசேபிள்மெண்ட் நடந்துச்சுன்னா பென்ஷன் வந்து நல்ல பென்ஷன் கொடுப்பாங்க அப் டு த எண்ட் ஆஃப் லைஃப் வர டிபெண்டன்ட்க்கு. ஸோ ஹாஸ்பிட்டலும் கண்டிப்பாக கவரேஜ் வரணும். அதுக்கு நிறைய ஜட்ஜ்மெண்ட்டும் வந்துச்சு. ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா கவரேஜ் கொடுக்கணும். இப்போ சொல்லுங்க. சாரி டு இன்டர்வியூ சார். நான் முன்னாடி வந்து ஒரு ஃபார்மா கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்ப அந்த லேபர் கன்சல்டன்ட் என்ன சொல்லுவாருன்னா, ஃபார்மா கம்பெனிஸ் அட்மின் ஆஃபீஸ் ஆஃப் ஃபார்மா கம்பெனிஸ் தான் ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸ் ஆக்ட்ல வராதுன்னு சொல்லுவாரு. அப்படி எதுவும் எக்ஸம்ஷன் இருக்கா இல்ல இருந்துட்டு இப்ப எடுத்துட்டாங்களே சார்? இல்ல இப்ப அதெல்லாம் கிடையாது சார். இப்ப எல்லாருமே ஃபார்மானாலும் கண்டிப்பா வருதா சார். ஷாப்ஸ் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆக்ட்ல எல்லாருமே ரெஜிஸ்டர் பண்ணி தான் ஆகணுங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா கான்ட்ரிபியூஷன் ரேட். இந்த கான்ட்ரிபியூஷன் ரேட் எதுல வருதுன்னா சாப்டர் 51(6) இதுல பிரகாரம் இந்த 1/7/2019 இருந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா ரெடியூஸ் பண்ணிட்டாங்க. எம்ப்ளாயிஸ் கான்ட்ரிபியூஷன் 0.75. தொழிலாளிட்ட 100 ரூபாய் இருந்தா அவருக்கு 75 பைசா தான் பிடிக்க முடியும். எம்ப்ளாயர்ஸ் வந்து 3.25. ஆக மொத்தம் 100க்கு 4 ரூபாய் தான். இது ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனா நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இதுல வந்து எலிஜிபிலிட்டி ஆஃப் இஎஸ்ஐசி இதுல என்னென்ன இதாகும் பாத்தீங்கன்னா பேசிக், டியர்னஸ் அலவன்ஸ் அண்ட் ஆல் அலவன்சஸ் இன்க்ளூடிங் ஓடி, இதுல எல்லாமே சேருங்க, சேர்ந்துதான் பண்ணணும். அதுக்கு பிறகு சேலரி அண்ட் வேஜஸ் ஆஃப் தி எம்ப்ளாயிஸ். இதுல போனஸ் இல்ல நீங்க கவனிக்க வேண்டியது இதுலதான் நம்ம பார்த்து வருது. என்னன்னு கேட்டீங்கன்னா இப்போ போனஸ் ஒரு கம்பெனிக்கோ ஒரு கடைக்கோ 22% இல்ல 25% கொடுத்திருந்தா உங்களுக்கு இண்டஸ்ட்ரியல் சைட்ல எல்லாம் தெளிவா பண்ணுவாங்க. 2 வவுச்சர் கையெழுத்து வாங்குவாங்க, 2 மஸ்ட் ரோல் ப்ரிப்பேர் பண்ணிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா போனஸ் ஆஸ் பர் ஸ்டாச்சுட்டரி ஆக்ட் வந்து போனஸ் ஆக்ட் பிரகாரம் 8.33 மேண்டேட்டரி போனஸ். இன்னொன்னு பேர் பாத்தீங்கன்னா அதுக்கு பேர் கால்டு எக்ஸ்கிரேசியா அமௌண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எக்ஸ்கிரேசியாவும் தனியா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க, போனஸும் தனியா ப்ரிப்பேர் பண்ணிருப்பாங்க. இந்த போனஸ்ல வந்து 8.33 வரைக்கு மேல போறதுக்கு எல்லாமே இஎஸ்ஐ கவரேஜ் ஆகும்.
நான் இப்போ இந்த எக்ஸ்கிரேசியை பத்தி ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த COVID-19 பாருங்க, ஏப்ரல் மாசம், மே மாசம், ஜூன் மாசம் நிறைய இடங்கள்ல சம்பளம் கொடுக்கல, இல்ல ஹாஃப் த வேஜஸ், இல்ல 30% ஆஃப் த வேஜஸ், இந்த மாதிரி எல்லாம் புடிச்சிருக்காங்க. இதுல கவர்மெண்ட்ல வந்து ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்ணாங்க. என்ன ஸ்கீம்னா, ஒரு கல்யாண் ஸ்கீம்னு ஒண்ணு அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுல மேனேஜ்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் பூரா அவங்களே கொடுத்துட்டாங்க. அதாவது ஒர்க்கர்ஸ் பிடிக்கிறதும் மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் டோட்டலா கவர்மெண்ட் பே பண்ணுச்சு. அது போக வந்து 10% வந்து 12ல வந்து 10 பண்ணும்போதெல்லாம் என்ன கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா, நீங்க பே பண்ணிருங்க. நாங்க என்ன பண்ணோம்னா, நிறைய யூனிட்ஸ்க்கு வந்து என்ன பண்ணோம்னா, ஏப்ரல் மாசம் ஒரு யூனிட்டுமே ஓடல. அப்ப என்னன்னா, ஒரு 10% 20% சில இடங்கள்ல ஃபுல் பேமெண்ட் பண்ணவங்களும் இருக்காங்க. அப்ப அது என்ன பண்ணோம்னா, ஃபுல்லாவே வந்து வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் எழுதணும். the amount expenses அந்த நரேஷன்ஸ்ல என்ன பண்ணாங்கன்னா, வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் டு தி எம்ப்ளாயி அவர் பேரை போட்டு ரைஸ் அண்ட் அதர்னு போட்டு ஒண்ணு போட்டு விட்டோம். இந்த மாதிரி எக்ஸ்பென்சஸ் மீட் பண்றதுக்குன்னு போட்டா அது சேலரியில புக் பண்ணாம போடும்போது என்ன ஆச்சு, ஒரு 3 மாசம் பிஎஃப் கட்டுறது கிட்டத்தட்ட ஒவ்வொரு யூனிட்டுக்கும் லேக் கணக்குல வந்து மிச்சமாச்சு. அந்த சம்பளத்தை அப்படி, ஏன்னா நீங்க வந்து உங்களுடைய இதுல பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் கிடையாது. காரணம் என்ன, ஏப்ரல் மே நமக்கு வந்து ஒரு ஹெவியான ஒரு லாக்டவுன்ல இருந்துச்சு. மோஸ்ட் ஆஃப் தி யூனிட்ஸ் ஓடல. ஸோ அந்த கொடுத்த சம்பளத்துக்கு நீங்க ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சம்பளம் கொடுத்தா அடிஷனலா எதுக்கு இந்த இஎஸ்ஐபிஎஃப் பணம் கட்டணும்? ஸோ அது எல்லாமே 0 போட்டு பண்ணிட்டோம். அந்த கொடுத்த பணத்தை வந்து எக்ஸ்கிரேசியால போட்டு வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ல போட்டனால இஎஸ்ஐபிஎஃப் எதுவுமே நம்ம கட்டல. இது வந்து இந்த கான்ட்ரிபியூஷனுக்கு இதுதான் 0.75 3.25 ஆக மொத்தம் 4%. இந்த கவரேஜ் வந்து எல்லாத்துக்குமே வரும். இதுல நீங்க முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா, எல்லா அலவன்சஸும் வருமானு பாத்தீங்கன்னா, இந்த அலவன்சஸ்ல வந்து 2 விதமா இருக்கு சார். அது ஒரே ஒரு அலவன்சஸ், கன்வேயன்ஸ் அலவன்சஸ் இல்லைன்னா டிராவலிங் அலவன்சஸ் சொல்லுவாங்க. 2 பேருக்கு ரெண்டுமே ஈக்குவலண்டா இருக்கும். கன்வேயன்ஸ் அலவன்ஸ்னா என்ன, இப்போ நீங்க ஒருத்தர் கும்பகோணத்துல இருக்காரு, ஒருத்தர் மயிலாடுதுறையில இருந்து கும்பகோணத்துக்கு வர்றாரு, ஒருத்தர் தஞ்சாவூர்ல இருந்து கும்பகோணத்துக்கு வருவார். அப்ப என்னன்னா, நீங்க கன்வேயன்ஸ் அலவன்ஸ் சொல்லிட்டு இந்த ஐடிஐ பேஸ் பண்ணி 1500 ரூபாய் 1500 ரூபான்னு போட்டு பிக்சடா எல்லாத்துக்கும் ஒரே ஸ்டாண்டர்டா போட்டீங்கன்னா, அந்த கன்வேயன்ஸ் எக்ஸ்பென்சஸ் வந்து கவரேஜ் அண்டர் ES6. ஆனா அதே இது ஒருத்தர் திருச்சியில இருந்து வரவருக்கு மாசம் 1500 ரூபாய், கும்பகோணத்துல இருந்து வரவருக்கு 250 ரூபாய், மயிலாடுதுறையில இருந்து வரவருக்கு 400 ரூபாய்னா அந்த வேரியபிள் கன்வேயன்சஸ் வந்து எக்ஸம்டட். பிக்சட் கன்வேயன்சஸ் இல்ல பிக்சட் டிராவலிங் எக்ஸ்பென்சஸ் இருந்தா அதுவும் இஎஸ்ஐல கவர் ஆகும். சரி, இப்போ வந்து நம்ம வந்து இஎஸ்ஐ வேஜஸ்ல இருந்து எது இதெல்லாம் எக்ஸம்ஷன் கவரேஜ் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, கிராஜுவேட்டி பேமெண்ட்ஸ். கிராஜுவேட்டி பேமெண்ட்ஸ்க்கு இஎஸ்ஐசி கிடையாது, அந்த டிடக்ஷன் பண்ண வேண்டாம். ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன், அதாவது ஆட்குறைப்பு திட்டத்துல யாரெல்லாம் பண்ணமோ அதுக்கு உண்டான இழப்பீடு, ஆட்குறைப்பு இழப்பீடுன்னு உங்களுக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். என்னன்னு கேட்டீங்கன்னா, அங்க இண்டஸ்ட்ரியல் சைட்ஸ் இருந்தா அதோட இது தெரிஞ்சிடும். அந்த ஃபார்ம் 7ங்கிற ஒரு ஃபார்ம் இருக்கு. அதுல வந்து சீனியாரிட்டி லிஸ்ட் எடுத்துட்டு அந்த சீனியாரிட்டி லிஸ்ட்ல யாரு ஜூனியரோ அவரை மட்டும் வெளியேற்ற முடியும். அது வந்து 3 காப்பி கொடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட்ல கொடுத்து ஒரு பெர்மிஷன் வாங்கி பண்ணணும். அந்த ரெட்ரென்ச்மெண்ட் காம்பன்சேஷன் யார் போட்டிருந்தாங்களோ அந்த காம்பன்சேஷன் அலவன்ஸும் எக்ஸம்டட். அப்புறம் பாத்தீங்கன்னா ஏர்ன்டு லீவ். இப்ப ஏன் லீவ் வந்து எப்படி கால்குலேட் பண்றாங்கன்னு யாராவது சொல்லலாமே? ஏர்ன் லீவ் ஐடியா இல்ல சார். இன்னொன்னு சார், எங்க பக்கம் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் பிக்சட் சேலரியாவே கொடுத்துருவாங்க. பெரிய ஸ்தாபனமா இருந்தாலும் 15,000 ரூபாய் வாங்கிக்கோப்பா, 20,000 ரூபாய் வாங்கிக்கோப்பா அப்படின்னு இல்ல, அது ஏன் கொடுக்க கூடாதுன்னு சொல்றேன் சார் நான். சொல்லுங்க சார். இப்போ ஏன் லீவ் வந்து சார், அதாவது ஒரு ஸ்டாஃப் பொறுத்தவரை 12 டேஸோ இல்ல 26 டேஸோ ஒரு பேஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன் லீவுங்கிறது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு தொழிலாளி, அதாவது ஒர்க்கர்ஸ் வேற ஸ்டாஃப்ஸ் வேற. இந்த ஸ்டாஃப்ஸுக்கும் ஒர்க்கர்ஸுக்கும் என்ன வித்தியாசம், வேஜஸ்க்கு என்ன வித்தியாசம்னா, நீங்க வேஜஸ் வந்து ப்ரொடக்ஷன் லைன் சொல்லுவீங்க, ஸ்டாஃப் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் லைன். அப்படி இல்லை. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம வந்து லேபர் ஆக்ட் பிரகாரம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வேஜஸ் கொடுக்கறவங்களுக்கு ஓவர் டைம் கொடுக்கணும், சேலரி கொடுக்கறவங்களுக்கு ஓவர் டைம் அப்ளிகபிள் ஆகாது. ஸோ சேலரி யாரு கொடுக்குறோம், ஸ்டாஃப்ஸுக்கு. இப்போ அவர் வந்து இப்போ இன்னைக்கு நீங்க 8 மணி நேரம் உட்காந்து வேலை செஞ்சா அவருக்கு நோ எக்ஸ்ட்ரா வேஜஸ், நோ எக்ஸ்ட்ரா சேலரி ஃபார் தி அடிஷனல் ஒர்க், அவருக்கு வந்து எலிஜிபிலிட்டி கிடையாது.
ஆனா அதே இது வந்து ஒரு வேஜஸ் பே பண்ற ஒரு ஒர்க்கர் இல்ல வேஜஸ் கூலி வாங்குறவருக்கு வந்து நீங்க ஒரு 5 மினிட்ஸ் அடிஷனலா இருந்தாலும் அவருக்கு வந்து அடிஷனல் சார்ஜஸ் வந்துடும். ஸோ இந்த ஏர்ன் லீவ் யாருக்கெல்லாம் வரும்னா அன்கிளைம்டு டேஸ், யாரெல்லாம் லீவ் எடுக்காம வர்றாங்களோ அந்த 20 டேஸ்க்கு ஒரு நாள் ஏர்ன் லீவ். ஒர்க்கர்ஸ்க்கு பொறுத்தவரை, ஸ்டாஃப்ஸை பொறுத்தவரை நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். அது மேக்சிமம் 2 டேஸ்ல இருந்து 3 டேஸ் வரை கொடுக்குறாங்க பெர் மந்த்துக்கு. அந்த வேஜஸ் லீவ் எடுக்காம வந்தாங்கன்னா எல்லாருமே பாத்தீங்கன்னா நிறைய பேர் 90% லீவ் எடுக்காம வருவாங்க. இவங்களுக்கு எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா டிசம்பர் மாசம் சேலரியில அந்த இஎல போட்டு ஜனவரி மாசம் கொடுப்பாங்க லாஸ்ட் டிரான் சேலரியா. அப்போ அந்த இஎலுக்கும் வந்து இஎஸ்ஐசி கிடையாது. ஏன்னா இவர் வேலைக்கு லீவ் எடுக்காம வர போய் தானே கிடைக்குது. ஸோ அது கிடையாது. அதுக்கு பிறகு இனாம். இந்த இனாம்ங்கிறது வந்து தீபாவளிக்கு கிஃப்டாவோ இல்ல ஃபெஸ்டிவல் கிஃப்டாவோ இல்ல மேரேஜ் கிஃப்டாவோ எதுக்காகவாவது கிஃப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த கிஃப்ட் கிடையாது. அஞ்சாவது பாத்தீங்கன்னா வாஷிங் அலவன்ஸ். இந்த வாஷிங் அலவன்ஸ்ல நம்ம என்ன மெயினா பார்க்கணும்னா, நீங்க அதுலயும் ஸ்பெசிபிக்கா நம்ம ஒரு ஆடிட்டர் என்ன பார்க்கணும்னா அந்த வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ல யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கணும். வாஷிங் அலவன்ஸஸும் போட்டுடலாம், ஆனா யூனிஃபார்மே கொடுக்காம வாஷிங் அலவன்சஸ் கொடுக்க கூடாது இல்லையா? ஸோ வாஷிங் அலவன்சஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துக்கணும். வாஷிங் அலவன்சஸ் 99% இப்போ எல்லாருமே எல்லா ஷாப்பிங்க்கும் வந்துச்சு, எல்லா ரெஸ்டாரண்ட்லையும் யூனிஃபார்ம் போட்டாங்க. ஸோ இந்த கன்வீனியன்ஸ் அலவன்ஸும் வாஷிங் அலவன்ஸும் பார்த்துக்கோங்க. அது ரெண்டுமே வாஷிங் அலவன்ஸ் யூனிஃபார்ம் கொடுத்துருந்தா மட்டும் நீங்க பாருங்க, இல்லைன்னா வேண்டியது இல்லை. சார் ஒரே ஒரு டவுட் சார். இப்போ எம்ப்ளாயிஸ் அப்படின்னு சொல்றப்ப யார் யாரெல்லாம் எம்ப்ளாயிஸ்? ஒரு நாள் வந்து எனக்கு வந்து பெயிண்ட் அடிச்சு கொடுத்துட்டு போறாங்க ஆஃபீஸ் பில்டிங்க்கு, அவங்களும் எம்ப்ளாயிஸ்ல வருவாங்க, வேஜஸ் கீழே வந்துருவாங்க, கவரேஜ் வந்துருவாங்களா? ஆமா ஆமா. அதாவது சார் ஒரு பர்டிகுலர் ஒர்க் இஎஸ் ஆக்ட் பிரகாரம் நீங்க என்ன சொல்றீங்க, என்னோட ஏசில வந்து இந்த ரிப்பேர் இருக்கு, இது சர்வீஸ் பண்ணி கொடுங்கன்னு கேக்குறீங்க. அவன் அந்த டூல் எடுத்துட்டு வந்து அதை சர்வீஸ் பண்ணிட்டு போயிடுறான். அவங்க வந்து என்னன்னா நீங்க அவரோட ஒர்க்கிங் ஹவர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணல, சரியா? இந்த ஏசியை வந்து நீ எனக்கு வந்து 1 டேல கரெக்ட் பண்ணணும் இல்ல 4 ஹவர்ஸ்ல கரெக்ட் பண்ணணும் இல்ல, அவர் கொடுத்துறீங்க, நீ எனக்கு கரெக்ட் பண்ணி கொடுத்துருங்க. அவர் வந்து 10 நிமிஷத்துலயும் கரெக்ட் பண்ணிடலாம், அரை மணி நேரத்துலயும் கரெக்ட் பண்ணலாம், 1 ஹவர். அவர் மட்டும்தான் எம்ப்ளாயிஸ். மீதி யாரெல்லாம் இன்சைட் த பிரிமிசஸ்ல வந்துறாங்களோ அவங்க பூரா எம்ப்ளாயிஸ் கீழே வந்துருவாங்க. ஸோ எம்ப்ளாயிஸ் அது எல்லாருமே, அது நான் ஒவ்வொன்றா வரும்போது அது சொல்லிடுறேன் சார். இது வந்து எக்ஸம்ஷன் ஃப்ரம் கவரேஜ். நீங்க நம்ம பேலன்ஸ் ஷீட்டை பார்க்கும்போது கிராஜுவேட்டி பேமெண்ட்ஸ் கொடுத்திருந்தா, கிராஜுவேட்டி இருந்தா நீங்க பார்த்து அதுக்கு கவரேஜ் கொடுத்துருக்காங்களா இல்லையான்னு பார்த்துக்கலாம். கவரேஜ் எக்ஸம்ப்டட். இப்போ இது முக்கியமா பார்க்க வேண்டியது இதுதான் உங்களுடைய பார்ட்டு சார். ஒரு ஃபைனலைசேஷன் பண்றோம், ஒரு அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்றோம், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்டோட பண்றோம், ஒரு சின்ன ஃபேக்டரியோட ஃபைனலைசேஷன் பண்றோம். அந்த யூனிட் வந்து கவர்டு அண்டர் இஎஸ்ஐசினா ஃபர்ஸ்ட் திங் பார்க்கும்போது வந்து அக்கௌண்டன்சி சார்ஜஸ், ஏதாவது ஒரு சார்ஜஸ் இருந்து ஒரு ரிட்டர்ன், அதாவது ஒரு வியாட் ரிட்டனோ இல்ல ஒரு ஜிஎஸ்டி ரிட்டனோ ஒரு இஎஸ்ஐ ரிட்டனோ ஒரு பிஎஃப் ரிட்டனோ இல்ல எனி சார்ஜஸ் ஒரு ஹியரிங்காக போனாரு அந்த யூனிட்லயோ இல்ல அந்த இடத்துலயோ போய், அதாவது வந்து இப்போ உங்க ஆபீஸ்க்கு அனுப்புறோம் சார், விசாகன் சார் ஆபீஸ்க்கு போறேன், நீங்க உங்க இடத்துல வச்சு கையில் போட்டு கொடுத்தீங்கன்னா வராது. நீங்க அந்த ஸ்பாட்ல போய் ஒவ்வொரு மாசமும் பர்டிகுலரா இன்டர்னல் ஆடிட் போறீங்க, இன்டர்னல் ஆடிட் 3 பேரை போடுறீங்க. நீங்க அதுல வந்து உங்க பில்லுல அழகா போட்டிருப்பீங்க 3 persons deployed at your mill இல்ல your factory இல்ல your establishment இல்ல your textile showroom charges போட்டு நீங்க ஒரு 10,000 சார்ஜ் கிளைம் பண்ணிருந்தீங்கன்னா அந்த சார்ஜஸ் கவரேஜ் வந்துடும். ஸோ நம்ம ஒரு ரெக்கன்சிலேஷன் ஸ்டேட்மெண்ட் ரெடி பண்ணினா மட்டும்தான் நீங்க அக்கௌன்சிலேஷன் ஃபைனலைசேஷன் பண்ண முடியும். நீங்க பேசிக்கா வந்து 10,000 மேல கேஷ் இருக்கா இல்ல கேஷ் வித்ட்ரால்ஸ் இருக்கா, பேமெண்ட் இருக்கா, இதை மட்டும் பார்த்தா போதாது. ஏன்னா இது எப்படி வந்து டாக்ஸுக்காகவோ டைரக்ட் டாக்ஸஸ் இன்டைரக்ட் டாக்ஸஸ் எவ்வளவு எஃபெக்ட் இருக்கோ இல்ல என்ன பாதிப்போ அதே பாதிப்பு இப்ப லேபர் ஆக்டுக்கு வந்துச்சு. இதனுடைய டேமேஜஸும் ஜாஸ்தி, அதுல பெனால்டி இதுல டேமேஜஸ்ங்க. இதுல வார்த்தை வந்து டேமேஜஸ், அதுல வந்து பெனால்டி, இதுல ஜிஎஸ்டி ஆகட்டும் இன்கம் டாக்ஸ் ஆகட்டும் இதுக்கு வந்து டேமேஜஸ். ஸோ இதுவும் ஹெவியா இருக்கு. 25% லேட் பேமெண்ட்டுக்கு எவ்வளவு 12%. ஆக 12 + 25 37%, 3 ரூபா வட்டி வந்து வந்துடும். நாளைக்கு இதெல்லாம் நம்ம பார்க்காம கொடுத்தோம்னா ஒரு அசோசியேட்டை வந்து என்ன சார் இது கூட பார்க்கலன்னு சொன்ன அப்புறம் நமக்கு தர்ம சங்கடமா இருக்கு, எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டோம்னாலும் முடியாது. ஸோ இது இந்த சார்ஜஸ் கவர்டு அண்டர் தி இஎஸ்ஐ, நீங்க இது தெளிவா பார்க்கணும். அடுத்தால பாத்தீங்கன்னா பில்டிங் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்.
ஒரு கடையாகட்டும், இல்ல ஒரு ஃபேக்டரி ஆகட்டும், இல்ல ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆகட்டும், எதா இருந்தாலும் நீங்க கண்டிப்பாக சரஸ்வதி பூஜைக்கு வெள்ளை அடிச்சிருப்பாங்க. ரைட்டா? இல்ல சரஸ்வதி பூஜை அப்போ ஏதாவது ரிப்பேர் அண்ட் சர்வீஸ் பார்த்திருப்பாங்க. இல்ல உள்ள ஏதாவது அடிஷனல் ஒர்க்குக்காக வந்து ஒர்க் பண்ணிருப்பாங்க. எங்கெல்லாம் அடிஷன்ஸ் இந்த பில்டிங்ல ஒருவேளை பில்டிங் கட்டியிருக்கலாம், இல்ல ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். இது வந்து கவர்டு பை இஎஸ்ஐசி. இதுல வந்து நீங்க கவரேஜ் ஆயிருக்குதான்னு பார்க்கணும் ஃபர்ஸ்ட் திங். ஏன்னா இதெல்லாம் இருந்தா தான் பேலன்ஸ் ஷீட் ஃபைனலைஸ் பண்ண முடியும் சார். 5 வருஷத்துக்கு ஒருக்க பிறகு அவன் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து வந்து ஆடிட்ல வந்து பார்த்தாங்கன்னா, அதாவது வந்து நமக்கு வந்து பாருங்க ரெண்டுக்குமே டேம் வந்து வித்தியாசம் வருது. இன்டைரக்ட் டேக்ஸ் ஆக்ட்ல வந்து இது வந்தா ஆடிட், இவங்க வந்தா இன்ஸ்பெக்ஷன். ஸோ இந்த இன்ஸ்பெக்ஷன் வரும்போது கண்டிப்பாக இந்த பில்டிங் அண்ட் ரிப்பேர்ஸ் அண்ட் மெயின்டெனன்ஸ்ல என்ன இருக்கோ அதுக்கு வந்து 4% போட்டுவாங்க. ஸோ அதையும் நீங்க இதை பார்த்துட்டு தான் ஃபைனலைசேஷன் போகணும். அடுத்தால பாத்தீங்கன்னா எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் தவறெல்லாம் போட்டாங்க. எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ல வந்து என்னெல்லாம் இப்போ நீங்க டீ எக்ஸ்பென்சஸும் போட்டுருவீங்க, காஃபி எக்ஸ்பென்சஸும் போட்டுருவீங்க, ஏதோ ஒன்று ஃபுட் எக்ஸ்பென்சஸ் எல்லாமே சப்போர்ட்டட் பை எனி வவுச்சர் ஆர் பில்ஸ். இதுல முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நார்மலா உங்க ஊர்ல எப்படின்னு தெரியல சார், இந்த ஓவர் டைம் கொடுக்கறதுக்கு ஏதாவது டிஃபன் கொடுக்குறாங்களா? சில இதுல உண்டு சார், ஆடிட்டர் ஆபீஸ்ல உண்டு. தோசை எல்லாம் வாங்கி தருவாங்க. இல்ல யூனிட்ஸ்ல கேக்குறேன். யூனிட்ஸ் தெரியல பெருசா. இல்ல அந்த இத பாத்துருப்பீங்க இல்லையா? கண்டிப்பா சார், ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் இருக்கும் சார். அதான் ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ் இருக்கு. அதுல என்னன்னு கேட்டீங்கன்னா சார், அவங்க வந்து இதுல 2 விதமா இருக்கு சார். இந்த வார்த்தைகளுக்காக நான் சொல்ல வரேன். என்னன்னு கேட்டீங்கன்னா, மேல வந்து ஸ்டாஃப் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இல்ல எம்ப்ளாயி வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ், இல்ல லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ். நரேஷன்ல என்ன போடணும்? ஓவர் டைம் டிஃபன் பெய்டுன்னு போட்டுருவாங்க, இல்ல டிஃபன் எக்ஸ்பென்சஸ் பெய்டுன்னு போட்டுருவாங்க. இந்த டிஃபன் எக்ஸ்பென்சஸோட டிஃபன் ரேட் பெய்டுன்னு போட்டுருவாங்க. பிக்சடா ஒரு ஆளுக்கு இப்ப 3 hours இருந்தா 10 ரூபா, இந்த மாதிரி ஒரு கால்குலேஷன்ஸ் போட்டு கொடுத்தா அது கவரேஜுக்கு வந்துடும். ஆனா அதே இது என்னன்னு கேட்டீங்கன்னா, டுவர்ட்ஸ் ஓவர் டைம் டிஃபன் எக்ஸ்பென்சஸ் வைடு வவுச்சர் என்க்ளோஸ்னு போட்டு நீங்க ஒரு ஆரிய பவன்லயோ இல்ல ஏதோ ஒரு கடையில போய் ஒரு தோசை வாங்கி கொடுத்த பில்லை என்க்ளோஸ் பண்ணீங்கன்னா இது எக்ஸம்டட். நல்லா பாத்துக்கோங்க. டிஃபன் எக்ஸ்பென்ஸ் பெய்டு டு சோ அண்ட் சோ இல்ல பெய்டு டு ஏன்னு போட்டீங்கன்னா அது கவரேஜுக்கு வந்துடும். ஆனா அதே இது டிஃபன் எக்ஸ்பென்சஸ் போட்டு வைட் ஆஸ்பர் பில்லோட நிறுத்திக்கணும். டிஃபன் எக்ஸ்பென்சஸ் வைட் ஆஸ்பர் பில்லோட போட்டா அது எக்ஸம்டட். ஸோ அந்த கவரேஜும் வந்து லேபர் வெல்ஃபேர் எக்ஸ்பென்சஸ்ல அதையும் பார்த்துக்கணும். அதுல கூட கொஞ்சம் விட்டாலும் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்தால ஃப்ரைட் சார்ஜஸ். இங்க ஃப்ரைட் சார்ஜஸ்ல என்னன்னா, நீங்க இது ஆர்சிஎம் எல்லாம் கிடையாதுங்க, பயப்பட வேண்டாம். இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரைட் சார்ஜஸ்ல லோடிங் அண்ட் அன்லோடிங். லோடிங் எங்க வச்சு பண்றாங்க? உங்களுடைய யூனிட், உங்களுடைய மில்லுல வச்சு பண்றாங்களா இல்ல உங்க கடையில வச்சு பண்றாங்களா என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எங்கெல்லாம் கேஷ் அட்ஜஸ்ட் பண்றீங்கன்னா இங்க எல்லாம் பண்ண போறோம். ஃப்ரைட் சார்ஜஸ் போட்டுட்டு அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் போட்டு 1500 ரூபாய் 2000 ரூபான்னு எழுதிருவாங்க. அது யாருக்குமே கொடுக்க மாட்டாங்க. ஆனா 2000 ரூபான்னு எழுதிருவாங்க. இங்க அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் போட்டா அந்த அன்லோடிங் சார்ஜஸ்க்கு வந்து கண்டிப்பாக இஎஸ்ஐ கவரேஜ் ஆகும். இது எல்லாம் இன்ஸ்பெக்ஷனோட பண்ணி அவர் இன்ஸ்பெக்ஷன் ரிப்போர்ட்ல கொடுத்தாருன்னா உங்களுக்கு 12% 25% வந்துடும். 37% ஃப்ரம் த டேட் ஆஃப் வவுச்சர்ல இருந்து வந்துடும், ஃப்ரம் த டேட் ஆஃப் பேமெண்ட்ல இருந்து. ஸோ அந்த இதையும் பார்க்கணும், எங்கெல்லாம் அன்லோடிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கோ. அதாவது இன்சைட் த பிரிமிசஸ் அன்லோடிங். நீங்க வெளியே கடத்தருல போய் நீங்க அவர் லோட் பண்ணி விட்டா அதுக்கெல்லாம் இல்ல, அந்த சார்ஜஸ் வந்துடும். அதே மாதிரி லாரி ஃப்ரைட்டோட அன்லோடிங் சார்ஜஸ் லோடிங் சார்ஜஸ் இருந்தாலும் வந்துடும். சரி, அடுத்தால பாத்தீங்கன்னா லேபர் சார்ஜஸ் பெய்டு. இதுதான் நம்மளுடைய மெயின் பார்ட். மோஸ்ட் ஆஃப் தி ஆடிட்டர்ஸ் 99.99 பாக்குறது என்ன, நீங்க டிடிஎஸ் மேட்ச் பண்ணி கொண்டு வாங்க. ப்ரொப்ரைட்டர்னா 1%, பார்ட்னர்ஷிப்னா 2%, பிரைவேட் லிமிடெட்னா 2% பிடிச்சாச்சா, ரைட், முடிஞ்சு போச்சு. இல்ல அந்த 2% ரெகன்சிலேஷன் போடுங்க. டோட்டல் லேபர் சார்ஜஸ் பெய்டு எவ்வளவு? 10 lakhs. டிடிஎஸ் எவ்வளவு பிடிச்சிக்கீங்க, எக்ஸம்டர் எவ்வளவு, இதை தான் பார்த்துட்டு போவான். இதுங்க அப்படி இல்லைங்க. நீங்க லேபர் சார்ஜஸ்க்கும் வந்து அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான். சப்போஸ் அவர்கிட்ட கோடு இல்லை, அவர்கிட்ட எம்ப்ளாய்மெண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன் இல்லை, தனிப்பட்ட நபர் கொடுத்தாலும் நீங்க லேபர் சார்ஜஸ்க்கு கண்டிப்பா இஎஸ்ஐ கவரேஜ் ஆகும். மெயினா ஃபர்ஸ்ட் பாக்குறது தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க இனிமேல் அதாவது 2020க்கு ஃபைனலைசேஷன் பண்ணும்போது லேபர் சார்ஜஸ் கவரேஜ் ஆயிருக்கான்னு பாருங்க. வெதர் டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி எம்ப்ளாய்டு தான் சொல்லியிருக்காங்க. நீங்க லேபர் சார்ஜஸ்ல வந்து பெரிய அமௌண்ட் கொடுத்துட்டு நான் 4 பேர் தான் இருக்க கவரேஜ் வராதுன்னா கிடையாது.
டைரக்ட்லி ஆர் இன்டைரக்ட்லி. அதே போல நீங்க இன்னொரு கேள்வி கேட்கலாம், சார் எங்க கம்பெனிலயோ இல்ல எங்க கடையில எல்லாருமே மோஸ்ட் ப்ராபப்லி 25,000 மேல இருக்காங்க, கூட்டுறவங்களுக்கு பெருக்கவங்களுக்கு மட்டும்தான் கிடையாதுன்னு சொல்லலாம். ஆனா கவரேஜ் வந்துடும். கவரேஜ் அந்த யூனிட்டுக்கு வரும். அவர் வந்து எக்ஸம்டடா தான் இருப்பார். ஆக்சுவலா ஒரு கேஸ் இருக்கு சார். வெள்ளிக்கிழமை தோறும் ஒரு டெக்ஸ்டைல் மில்லுக்கு ஒரு பூஜாரி போய் மணி அடிச்சு சாமி கும்பிட போறாரு. எல்லா வெள்ளிக்கிழமையும் போவார். அங்க அவர் இருக்கிறது வந்து 15 இல்ல 20 நிமிஷம் தான். அந்த 20 நிமிஷம் விளக்கு பொறுத்த வச்சு மணி அடிச்சு சாமி கும்பிட்டு அந்த பிரசாதத்தை கொடுத்து தீபத்தை கொண்டு போறாரு. அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல வீக்லி 715 இருக்கு. என்னது பூஜா எக்ஸ்பென்சஸ் ஃபார் பூஜாரி பெய்ட் டு பூஜாரி, அது கவரேஜுக்கு வந்துச்சு. ஸோ இன்சைட் த பிரிமிசஸ் யாரெல்லாம் வந்தாலும் அவருக்கு கவரேஜ் வந்துடும். ஸோ அதை நல்ல தெளிவா பார்த்துக்கணும். அடுத்த அதில் பார்த்தீங்கன்னா மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ். இந்த மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ல என்ன இருக்கு? மெஷினரி மெயின்டெனன்ஸ் இருக்கு, ஜென்ரேட்டர் மெயின்டெனன்ஸ் இருக்கு, எக்ஸப்ட் வெஹிக்கிள். ஏன்னா வெஹிக்கிள் வந்து அந்த கம்பெனியை பண்ண முடியாது, அவர் டீலர் தான் கொடுத்தாங்க. ஸோ இது எல்லாமே இருக்குதா பாருங்க. சர்வீஸ் சார்ஜஸ் இருக்குதா பாருங்க. இந்த சர்வீஸ் சார்ஜஸ்லயே 2 விதமா இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன் எல்லாரும் பாருங்க வெளியே கொடுத்து பண்ணணும். இப்படி வெளியே கொடுத்து பண்ணும்போது நம்ம கவனிக்க வேண்டியது இதுலதான் நம்ம பார்ட் இருக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு சர்வீஸ் பண்றக்கோ இல்ல எனக்கு ஒரு ஜாப் ஒர்க்குக்கோ ஒரு இது கொடுத்து நீங்க நான் உங்களுக்கு எல்லா வருஷம் முழுதும் நீங்க எனக்கே பண்ணி கொடுத்துருங்கிறீங்க. நான் இப்ப என்ன பண்ணுவேன்னா, நீங்க அந்த லெட்ஜரை பாத்தீங்கன்னா என்னோட அக்கௌண்ட்ல 1ஆம் நம்பர்ல இருந்து 100ஆம் நம்பர் வரை கண்டினியூவா இருந்துச்சுன்னா என்னுடைய யூனிட்டும் பிரின்சிபல் எம்ப்ளாயோட கவரேஜில் வந்துடும். அங்க என்ன வருதுன்னா, எனக்காக, அதாவது இன்னொருத்தரோட ஸ்பெசிபிக்கும் அண்டர் தி சூப்பர்விஷன் கண்ட்ரோல்டு பை தி பிரின்சிபல் கம்பெனி. ஸோ இந்த சர்வீஸ் சார்ஜஸோ இந்த லேபர் சார்ஜஸோ 1ல இருந்து 10 வரையோ இல்லை 1ல இருந்து 100 வரை ஒரே ஆளுக்கு இருந்துச்சுன்னா அந்த யூனிட்டோட இஎஸ்ஐ பிஎஃப்எம் அந்த பிரின்சிபல் எம்ப்ளாயர் தான் கட்டணும். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கணும். அதே போல டிராவலிங் எக்ஸ்பென்சஸும் நீங்க பாருங்க. டிராவலிங் எக்ஸ்பென்சஸ்ல வந்து பில் வைக்கலைன்னா கண்டிப்பா அவங்க கிளைம் பண்ணிடுவாங்க. அதுக்கு இஎஸ்ஐ கட்டணும். ஏன்னா இது எல்லாமே எவ்ரி 5 இயர்ஸ்க்கு ஒருக்கு தான் உங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன். ஸோ அந்த இன்ஸ்பெக்ஷன் போகும்போது அந்த 5 வருஷம் பார்க்கும்போது இது ஹெவியா கொண்டு விட்டுரும். அதனால ஆரம்பமே பார்த்துக்கிறது நல்லது. அடுத்தால பாத்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ். பொதுவாக பெனிஃபிட்ஸ் நம்ம எங்கேயும் சொல்றது இல்லை. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம பெனிஃபிட்க்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை. சார் சொன்னதுனால என்னன்னா, பெனிஃபிட்ஸ் வந்து நீங்க இண்டஸ்ட்ரியல் ஒர்க்கர்ஸ் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க சார். என்னன்னா, அவருக்கு எங்கேயாவது ஃபெஸ்டிவல் ஹாலிடேஸ் போகணும், தம்பிக்கோ அண்ணனுக்கோ கல்யாணம் பண்ண பக்கத்துல இருக்க கிளினிக்ல போய் காய்ச்சல் அடிக்க எனக்கு 3 நாள் லீவ் கொடுக்குன்னா 3 நாள் கொடுத்துரும் போது 1 நாள் போக 2 நாளுக்கு சம்பளம் வாங்கிக்கலாம். சிக்னஸ் பெனிஃபிட். இப்போ அதுலயும் பாத்தீங்கன்னா இந்த கோவிடுக்குலாம் வந்து எல்லாத்துக்கும் ஃப்ரீ. இதுல இன்னொரு இது என்னன்னு கேட்டீங்கன்னா, சப்போஸ் நம்மளே யாராவது ஒருத்தருக்கு பொண்ணை வந்தோ பையனையோ மெடிக்கல் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு விருப்பம் இருந்துச்சுன்னா, நீங்க உங்களுடைய மெம்பர்ஸ் கூட சொல்லலாம். ஒரு பார்டர்ல இருக்காங்க இல்ல அவங்களால காம்படிஷன் பண்ணும்போது 1 மார்க் 2 மார்க்ல போறா இருந்தா உங்களுக்கு தெரிஞ்ச கடையிலயோ கம்பெனிலயோ உங்களை ஒரு எம்ப்ளாயே ட்ரீட் பண்ணிருங்க. இல்ல உங்க ஒய்ஃப் ஒரு எம்ப்ளாயே ட்ரீட் பண்ணிக்கோங்க. அப்படி பண்ணி 5 வருஷத்துக்கு மேல ஒரு யூனிட்ல எம்ப்ளாயா இருந்தாங்கன்னா அவங்க பொண்ணோ பையனோ +2 முடிச்சுட்டு வந்தா கோயம்புத்தூர்ல கிட்டத்தட்ட 40 சீட்டு இருக்கு, மெடிக்கல் சீட்டு. இந்த 40லயும் வந்து அந்த ஜஸ்ட் மார்க் வாங்கியிருந்தா சீட்டு கண்டிப்பா கிடைக்கும். இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது வந்து சிக்னஸ் பெனிஃபிட் போக மெட்டர்னிட்டி பெனிஃபிட் இருக்கு. அது வந்து மகப்பேறு திட்டத்துல வந்து 70 நாளுக்கு சேர்ந்த பிறகு மேல வந்து அவங்க பிரெக்னன்சி ஆனா அந்த பெனிஃபிட்ஸ் இருக்கு. அது 6 months சேலரி கொடுப்பாங்க. அப்புறம் டிசேபிள் பெனிஃபிட் இருக்கு, அதாவது ஒரு கை கால் விரல் ஏதாவது போனாலும் பெனிஃபிட்ஸ் இருக்கு. டிபெண்டன்ஸ் பெனிஃபிட் இருக்கு. அதுக்கப்புறம் மெடிக்கல் பெனிஃபிட் இருக்கு. கடைசியா வந்து ஒரு ஒர்க்கர் இறந்து போனா, ஒரு ஸ்டாஃப் இறந்து போனா அவருக்கு ஃபியூனரல் எக்ஸ்பென்சஸ் 15,000 கொடுக்குறாங்க. அவருடைய ஈமஸ் சடங்குகள், அந்தி ஈமஸ் சடங்குகளுக்கு செலவுக்காக 15,000 கொடுக்குறாங்க. ஸோ இதுதான் பெனிஃபிட்ஸ். இப்போ அடுத்த நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது வந்து, நீங்க ஒவ்வொருத்தரும் பார்க்க வேண்டியது கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ். அதாவது லேபர் சார்ஜஸ் என்னன்னு பார்த்தா இன்சைடு த பிரிமிசஸ் அண்ட் அவுட் சைடு த பிரிமிசஸ். இந்த இன்சைடு த பிரிமிசஸ்ல யாரெல்லாம் வருவாங்க பாத்தீங்கன்னா, செக்யூரிட்டி. எங்கெல்லாம் ஒரு கம்பெனி பாருங்க, செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜஸ். செக்யூரிட்டி சர்வீஸ் சார்ஜை பொறுத்தவரை நம்ம 2 விதமா இருக்கு. ஒன்னு பார்ப்போம், 1/10/2019 இருந்து அதுக்கு ஜிஎஸ்டியும் ஆர்சிஎம்ல வருது.
அதே போல செக்யூரிட்டி சர்வீஸ்க்காக இஎஸ்ஐபிஎஃப் அவங்க கோட் நம்பர் வாங்கலைன்னா அந்த கடைக்காரங்களோ இல்ல இந்த பிரின்சிபல் எம்ப்ளாயரோ அவங்க தான் பொறுப்பு. அது போல டிரைவர், கான்ட்ராக்ட் போர்க்கு டிரைவர், கிளீனிங், கார்டனிங், பூஜாரி எல்லாத்துக்குமே இருக்கு. அவுட் சைடு ஜாப் ஒர்க் போனா இதுல வந்து முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது அவுட் சைடு ஜாப் ஒர்க்குக்கு வந்து நீங்க இவே பில் போட்டு கிரியேட் பண்ணி நமக்கு இல்ல எனக்காக மட்டும் இல்லைன்னு சொல்லி இதெல்லாம் சப்போர்ட்டிங் பேப்பர்ஸ் வச்சா மட்டும் தான் அந்த கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ்ல அவுட் சைடு ஜாப் ஒர்க்ஸ் இஎஸ்ஐ கவர் ஆகாது. அதனால என்ன பண்ணணும், நம்ம ஃபைனலைசேஷன் பண்ணும்போதே கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ் 3 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் கவரேஜ், செகண்ட் நான் டிடிஎஸ் கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ், மூணாவது வந்து இஎஸ்ஐ கவர்டு டிடிஎஸ் கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ், அன்கவர்டு இஎஸ்ஐன்னு சொல்லிட்டு பிரிச்சா மட்டும்தான் நாளைக்கு ஒரு எங்கேயாவது நம்ம சர்டிஃபை பண்ணவோ ஏதாவது பண்ணும்போது ஈஸியா இருக்கும். அடுத்தால பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட் எக்ஸ்பென்சஸ் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இந்த லோடிங் அன்லோடிங் இதெல்லாம் பார்த்துக்கலாம். இஎஸ்ஐயை பொறுத்தவரை சார் ஒரு வருஷத்தை வந்து 2 விதமா பிரிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னு கேட்டீங்கன்னா கான்ட்ரிபியூட்டரி பீரியட், அதாவது கான்ட்ரிபியூஷன் பே பண்றது, சப்ஸ்கிரிப்ஷன் பே பண்றது அது. இன்னொன்னு வந்து பெனிஃபிட் பீரியட், பயன் பீரியட். இது வந்து ஒரு பயன்பெறும் காலம், பணம் செலுத்தும் சந்தா தொகை செலுத்தும் காலம். இந்த கான்ட்ரிபியூஷன் பீரியட்ங்கிறது வந்து 2 விதமா பிரிக்கிறோம். ஒன்னு ஏப்ரல் டு செப்டம்பர், இன்னொன்னு அக்டோபர் டு மார்ச். பெனிஃபிட் பீரியடை வந்து 2 விதமா பாக்குறோம், ஜனவரி டு ஜூன், ஜூலை டு டிசம்பர். இது ஏன் 2 இது பண்ணலன்னா, இப்ப இந்த ஏப்ரல் டு செப்டம்பர் ஒருத்தர் வந்து ஜூன் மாசம் வரை வேலைக்கு வந்துட்டு அந்த கான்ட்ரிபியூட்டிவ் பீரியட்ல பணம் கட்டிட்டு ஜூன் மாசம் வேலைக்கு நின்றுறாரு. ஏதோ ஒரு காரணத்துக்காக நின்றுறாரு, இல்ல வேலைக்கு வரல, டிஸ்மிஸ் பண்ணிட்டோம், என்ன ரீசனா இருந்தாலும் சரி அவர் வந்து டேக்கன் ஃப்ரம் தி மஸ்டர் ரோல். அப்படி இருந்துச்சுன்னா அவருக்கு என்ன ஒரு பெனிஃபிட் பீரியட் பாத்தீங்கன்னா ஜனவரி டு ஜூன், அது வரை அவர் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அது வரை அவர் இஎஸ்ஐ மெடிக்கல் ஆஃபீஸ்ல போய் அவருடைய எல்லா பெனிஃபிட்ஸும் வாங்கிக்கலாம். அதுக்காக அப்ப அக்டோபர் டு மார்ச்னா அந்த டிசம்பர் வரை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம். அந்த டிசம்பர் வரை அவருக்கு எல்லா பெனிஃபிட் இருக்கிறதுக்காக கொண்டு வந்த ஒரு திட்டம். இது ஏன்னா சப்போஸ் ஒருத்தர் வந்து நம்ம ஜூலைலயோ ஆகஸ்ட்லயோ வேலை இழப்பு பண்ணிட்டோம், ரிட்ரெஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா அந்த தொழிலாளி கஷ்டப்படக்கூடாது, மெடிக்கல் எக்ஸ்பென்ஸ் வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு அடிஷனலா ஒரு 6 மாசம் கொடுத்துருக்காங்க. அந்த பீரியட்ல அவர் எங்கேயா வேலை தேடிட்டோம்னு சொல்லி ஒரு ரீசனுக்காக மட்டும்தான் இது 2 பீரியட் இருக்கு. இது பேமெண்ட்ஸ் பாருங்க, இப்போ முன்னால வந்து 21st இருந்துச்சுங்க, அத வந்து இஎஸ்ஐக்கு 21ம் பிஎஃப்க்கு 15th இருந்துச்சு. அது இப்போ எல்லாமே மிங்கிள் ஆயிடுச்சு. எல்லாமே 15th ஆஃப் எவ்ரி மந்த். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 12%, டேமேஜஸ் மேக்ஸிமம் 25%. மோர் ஓவர் இந்த லேட் பேமெண்ட்டுக்கு நீங்க ஒரு ரெகன்சிலேஷன் ப்ரிப்பேர் பண்ணுவீங்க. என்ன, எம்ப்ளாயிஸ் டிடக்ஷன் எவ்வளோ, எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன் எவ்வளோ. இது வந்து இன்கம் டேக்ஸ் ஆக்ட் பிரகாரம் டிசலவ் பண்ணணும். ஸோ அந்த எந்தெந்த டியூ டேட்ல வந்து இவங்க பே பண்ணிக்காங்க, அதோட செல்லான் வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஆடிட்டர்ஸ் சுட் பி வெரிஃபைடு. வெரிஃபை பண்ணிட்டு கரெக்ட் டேட்ல பண்ணிருந்தா மட்டும்தான் அவருக்கு வந்து இந்த டிஸ்அலவன்ஸ் இல்லை அதெல்லாம் பாக்குறதுக்காக தான் இந்த டேட் போட்டிருக்கேன். பேமெண்ட்ஸும் இன்ட்ரெஸ்ட்டும் கண்டிப்பா வரும். இந்த டியூ டேட்டை வந்து நீங்க பார்த்துட்டு தான் ஃபைனலைசேஷன் பண்ணணும். கண்டிப்பா ஒரு ரெகன்சிலேஷன் ப்ரிப்பேர் பண்ணணும். 15ஆம் தேதிக்குள்ள கட்டியிருக்காரான்னு சொல்லிட்டு 16ஆம் தேதி ஒருவேளை 15ஆம் தேதி சண்டே இருந்தா 16ஆம் தேதி அலௌட், இல்லைன்னா 15th இருக்கும், இல்ல அந்த அமௌண்ட் வந்து டிஸ்அலவ் பண்ணிடணும். இது ஒரு இன்ஃபர்மேஷனுக்காக போட்டுங்க சார். கேரளாவில் வந்து ஒரு ஒர்க்கர், அவர் வந்து ஒரு வருஷத்துல கான்ட்ரிபியூஷனே வந்து 600 rupees தான், 600 ரூபாய் தான் கட்டியிருக்காரு. 600 ரூபாய் கட்டிட்டு அவருக்கு 2 crores பக்கத்துல வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் கிளைம் பண்ணிருக்காரு. மோர் ஓவர் வந்து ஒரு அதாவது பெரிய டிசீஸ்ன்னு சொல்ற ஹார்ட் அட்டாக், அது போக வந்து கேன்சர், அது போக வந்து ஒரு 4-5 இது இருக்குங்க. என்ன, சிறுநீரகத்தில் பழுது ஏற்பட்டாலோ, கிட்னி ஃபெயிலியர், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் தனியார் மருத்துவமனையில வந்து அந்த தொழிலாளி சேர்க்கப்படலாம். உதாரணத்துக்கு பக்கத்துல உங்களுக்கு திருச்சியில இருக்கும், இல்ல தஞ்சாவூர்ல இருக்கும், பெரிய ஹாஸ்பிட்டல்ஸ்ல ஏதோ கிட்னி ஃபெயிலியர், கிட்னி ப்ராப்ளம்னா இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல்ல போக வேண்டாம். ஓப்பன் ஹார்ட் சர்ஜரிக்கு இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டாம். பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல பண்ணிட்டு அந்த பேமெண்ட் வந்து இஎஸ்ஐசி உடனே கொடுத்துருவாங்க. எந்த விதமான லேட்டு கிடையாது. மோர் ஓவர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த மெடிசின்ஸும் வந்து ஒரு 6 months கண்டினியூவா வாங்கிக்கலாம் வேலையில இருந்தா. அப்படி இல்லைன்னா அதுக்கு பிறகு என்ரோல் பண்ணலன்னு கிடைக்காது. சரி, இப்போ வந்து இதுல என்னென்ன ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப கம்மி சார். அட்டெண்டன்ஸும் மஸ்டர் ரோலும் அவங்க பார்த்துக்குவாங்க மேனேஜ்மெண்ட். நம்ம பார்க்க வேண்டியது வந்து ஆக்சிடென்ட் ரிஜிஸ்டர் ஃபார்ம் 11 ஒன்று இருக்கு, அது கூட நம்ம
நம்ம பார்வையில வராது. ஆனா இந்த இது ஒரே ஒரு ரிஜிஸ்டர் மட்டும் தான் அவங்க அடிஷனலா மெயின்டைன் பண்றாங்க. ஆக்சன் ரெஜிஸ்டர் இன் ஃபார்ம் 11. அப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் இருக்கு, வவுச்சர் இருக்கு, பேலன்ஸ் ஷீட், லெட்ஜர், இது எல்லாமே பார்ப்பாங்க. இஎஸ்ஐ இன்ஸ்பெக்டரை பொறுத்தவரை முன்னால எல்லாம் வந்து வானள அதிகாரம் இல்லாம இருந்துச்சு. அவர் என்ன பண்ணுவாரு, சேலரி மட்டும் பார்த்துட்டு அந்த இதுக்கு மேட்ச் ஆயிருக்கா இல்ல வேஜஸ்க்கு மேட்ச் ஆயிருக்கான்னு மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தாங்க. லேபர் சார்ஜஸ்க்கு ஒரு நோட்டிபிகேஷன் நம்பர் 13/2015 வந்து ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் பார்க்கணும்னா டீடைல்ஸ் ஆஃப் எம்ப்ளாயி, எத்தனை பேர் வேலை பார்க்குறோம் அத்தனை பேர் டீடைல்ஸ், அட்டண்டன்ஸ் ரெஜிஸ்டர், இதுல குறிப்பா பாருங்க தேர்ட் இது வந்து டீடைல்ஸ் ஆஃப் மெஷினரி எக்யூப்மெண்ட்னு ஒரு காலம் இருக்கு. டீடைல்ஸ் ஆஃப் மெஷினரி எக்யூப்மெண்ட் என்ன, நீங்க 10 மெஷின் போட்டிருக்கீங்க, 10 மெஷின்ல எத்தனை ஷிஃப்ட் ஓடும், 3 ஷிஃப்ட் ஓடுனா 30 பேர். ஆனா நம்ம அங்க அட்டண்டன்ஸ்ல எவ்வளவு வச்சிருப்போம், 10 பேரோ 15 பேரோ வச்சிருப்போம். ஒரு ஆளுக்கு வந்து ஒரு நாளைக்கு 9 ஹவர்ஸ் மேல ஓவர் டைம் கொடுக்க கூடாது, இல்ல ஒர்க்கிங் ஹவர்ஸே வைக்க கூடாது. 8+1 கூட ஒரு மணி நேரம் தான் 9 ஹவர்ஸ்க்கு மேல. சோ அந்த இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக டீடைல்ஸ் ஆஃப் மெஷினரி கொடுத்தே ஆக வேண்டும். அப்ப டீடைல்ஸ் ஆஃப் மெஷினரி வந்தாலே உங்களுக்கு நீங்க எத்தனை பேர் ஒர்க்கர்ஸ் வந்து தெரிஞ்சு போயிடும். ஸோ இது எல்லாமே நம்மளும் அந்த டீடைல்ஸ் ஆஃப் மெஷினரி நம்ம கிட்ட பிக்சட் அசெட்ஸ் லிஸ்ட்ல இருந்துச்சுன்னா எத்தனை எம்ப்ளாய்க்கு இவங்க சம்பளம் கொடுத்துருக்காங்க. மோர் ஓவர் நாம் பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க 1 crore வந்து ஒரு டர்ன் ஓவர் ரிப்போர்ட் பண்ணிருப்பீங்க. அவருக்கு கிராஸ் ப்ராஃபிட் வந்து 5% என்ன ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருவோம். ஒரு சேலரி இல்ல வேஜஸோ இல்ல என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த எம்ப்ளாயிஸ் காஸ்ட் அட்லீஸ்ட் 20% இருக்கும். இந்த 20%க்கு வந்து நீங்க மேட்ச் பண்ணணும், ரெக்கன்சிலேஷன் பண்ணணும். உதாரணத்துக்கு 1 கோடி ரூபாய் போட்டிருக்குன்னா 20 லட்சம் சேலரியில வர வச்சிருக்காங்களா, இல்ல சேலரியில கொடுத்துருக்காங்களா, சேலரியில இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கு இஎஸ்ஐ கவரேஜ் ஆயிருக்கா இல்ல எக்ஸம்டட் ஆயிருக்கான்னு சொல்லி எல்லாம் மேட்ச் பண்ணிட்டா நம்ம அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைஸ் பண்ணணும். அப்படி பார்க்கும்போது வந்து தெரிஞ்சு போயிடும். சப்போஸ் அந்த இஎஸ்ஐ கவரேஜ் ஆகலைன்னா நாளைக்கு இன்கம் டாக்ஸ் ஸ்க்ரூட்னில டிஸ்அலோவ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு, ரொம்ப ரொம்ப பிரைட்டா இருக்கு. அதனால அதுக்கும் பார்த்துக்கலாம். அது போக வந்து இப்ப என்ன பண்ணிட்டாங்கன்னா அன்கவர்டு ரிப்போர்ட் கேட்டாங்க. அப்புறம் மந்த்லி ஜிஎஸ்டி, சேல்ஸ் டேக்ஸ், சேல்ஸ் ரிட்டர்ன்ஸ் அதெல்லாம் இப்ப வெரிஃபை பண்றதுக்கு அதிகாரம் கொடுத்துட்டாங்க. முன்னால அதெல்லாம் ரிட்டர்ன்ஸ் எல்லாம் அவர் பார்க்க மாட்டாரு. அப்புறம் கான்ட்ராக்ட் மேன் பவர், அப்புறம் ஃபார்ம் 26 ஏஎஸ் பாப்பாரு, அப்புறம் டிடிஎஸ் ரிட்டர்ன்ஸ் பாக்குறாங்க. இப்போ இங்க கோயம்புத்தூர்ல எல்லாம் என்ன பண்றாங்கன்னா ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கோ இல்ல எதுக்கோ போச்சுன்னா நீங்க என்ன பண்ணணும்னா நம்மளோட பேலன்ஸ் ஷீட் வந்து நீங்க யாரு சைன் பண்ணி கொடுத்தாலும் சரி என்ன அதெல்லாம் பாக்குறது இல்ல சார், அவங்க உங்க பேலன்ஸ் ஷீட்டை நீங்களே வச்சுக்கோங்க சார்ன்றாங்க. பேலன்ஸ் ஷீட் அவங்க யாரும் கேட்கறது இல்லை. இது ஆடிட்டட் பேலன்ஸ் ஷீட், சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் ஷீட், சீனியர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பேலன்ஸ் எது கொடுத்தாலும் அவங்க எனக்கு வேண்டாம்னு சொல்லிடுறாங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்து அந்த ஃபார்ம் அப்படியே டவுன்லோட் பண்ணிடுறாங்க. அப்போ நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இஎஸ்ஐக்காக ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, பேங்குக்காக ஒரு பேலன்ஸ் ஷீட்டு, இல்ல சேலரி ஜாஸ்தியா பண்ணி இதெல்லாம் பாக்குறதுனால அவங்க என்ன பண்றாங்க, டைரக்டா போய் அவங்க முன்னாடியே டவுன்லோட் பண்ணி கொடுத்து அதை மட்டும்தான் அவங்க எவிடன்ஸா வச்சுட்டு அதுல இருந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ், டிடிஎஸ் இது எல்லாமே பக்காவா நம்ம பார்த்தா மட்டும் தான் ஃபைனலைஸ் பண்ணணும். இந்த ஃபைனலைசேஷன் பண்றதுக்கு முன்னாடி என்னென்ன பார்க்கணும்னு சொல்லிட்டு சேலரி, டோட்டல் சேலரி, அதுல எக்ஸம்ஷன், அதாவது 21,000 மேல இருங்க எக்ஸம்ஷன் போச்சுன்னா கவரேஜ் ஆகுறதுக்கு 6.5, இப்போ வந்து 4% அந்த எல்லா செலானையும் எடுத்து மேட்ச் பண்ணி நீங்க மேட்ச் ஆகுதான்னு பாருங்க. மேட்ச் ஆனா மட்டும் தான் ப்ரொசீட் பண்ணலாம், இல்ல விட்டுறலாம். அடுத்தால அதே போல லேபர் கான்ட்ராக்ட் சார்ஜஸ் என்ன இருக்கு, அந்த சார்ஜஸ்க்கு வந்து பிடிச்சிருக்காங்களா, இஎஸ்ஐ கட்டியிருக்காங்களான்னு பார்க்கலாம். இதுல ஒரே ஒரு லூப் ஹோல் இருக்கு, 40% மட்டும் கட்டினா போதும். அது வந்து ஒரு ரெக்கார்ட்ல இல்லாது, ஆனா அது எல்லாரும் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் வந்து ப்ரிப்பேர் இன்சைட் அண்ட் அவுட் சைட் கான்ட்ராக்டர்ஸ். அவுட் சைட் கான்ட்ராக்ட்ஸ் நம்ம வந்து வெளியே ஜாப் ஒர்க்குக்கு அனுப்புவோம், டிசி போட்டு அனுப்புவோம், இல்ல இவே பில் போட்டுவோம். இவே பில்லோட எஃபெக்ட் வந்து இதுலதான் தெரியும். ஏன்னா வெறும் டிசியை வந்து யாரும் அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. மூவ்மெண்ட் ஆஃப் குட்ஸுக்கு வந்து ஒரு எவிடன்ஸ் வந்து இவே பில் தான். அதுவும் வந்து ஸ்பெசிபிக்கா நமக்காக இருக்கக்கூடாது, அந்த ஒண்ணு இருக்கு. அப்புறம் வந்து இன்சைடு த பிரிமிசஸ்ல யாரா இருந்தா அவங்களுக்கு வந்து நம்ம கோடு இருக்கான்னு பார்க்கணும், இல்ல அந்த கோடுல கட்டிக்கலன்னு நம்ம தனியா கட்டணும். முக்கியமா பார்க்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க துணி கடையெல்லாம் பார்த்துருப்பீங்க நிறைய இடத்துல. இப்போ தஞ்சாவூர்லயே ஒரே கடை வந்து 4 இடத்துல இருக்கும்.
தனித்தனியா இருக்கும். ஆனா வந்து கவரேஜ்ல வந்து சேர்த்துக்க மாட்டாங்க சில கடைகளை. இல்ல வெளியூர்ல இருக்கலாம், இது யாருக்கு தெரிய போறது இல்லையா, அங்க 4 பேர் தான் 3 பேர் தான் இருக்குங்களா, அந்த பிரான்ச்சஸ் வந்து கவர் ஆயிருக்கா பாருங்க. அதே போல சேலரிடு டைரக்டர் தான் அவருக்கும் கவரேஜ் வரும். அப்ரெண்டிஸை பொறுத்தவரை 2 விதமான அப்ரெண்டிஸ் இருக்கு சார். அப்ரெண்டிஸ் வந்து எப்படி அப்பாயின்ட் பண்றாங்கன்னா, உங்க யூனிட் வந்து இல்ல உங்க ஷோரூம் வந்து ரிஜிஸ்டர் பண்ணி லேபர் ஆக்ட்ல ரிஜிஸ்டர் பண்ண பிறகு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல இருந்து உங்களுக்கு வந்து ஒரு ஆள் அனுப்புவாங்க. என்ன, ஐடிஐ படிக்கிற பையங்களை அப்ரெண்டிஸ், அதாவது என்சிவிடி ஆக்ட் கீழே அனுப்புற அப்ரெண்டிஸ் மட்டும்தான் கவரேஜ் வரும். இந்த அப்ரெண்டிஸ்க்கும் இஎஸ்ஐ கவர் ஆகும், பிஎஃப் கவர் ஆகாது. ஸோ இவ்வளவு பேருக்கும் இதெல்லாம் பார்த்துட்டு தான் நம்ம ஃபைனலைஸ் பண்ணணும். இஎஸ்ஐ சம்பந்தமா ஏதாவது இருந்தா கேட்கலாம் சார். சார் இஎஸ்ஐ பிஎஃப்ஓ ஆல்மோஸ்ட் ட்வின் பிரதர்ஸ் ஆர் ட்வின் சிஸ்டர்ஸ்ங்கிறாங்க. ஒன்று வந்தாலும் இன்னொன்று வந்துடும் அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இஎஸ்ஐ மட்டும் நான் எடுக்க முடியுமா? இப்போ 15 பேர் தான் இருக்காங்க அப்படின்னா இஎஸ்ஐ எடுத்தா கம்பல்சரி பிஎஃப்னு கவரேஜ் வந்துருவேண்ணா? இல்ல அப்படி இல்லை சார். இஎஸ்ஐ எடுத்தா பிஎஃப் வருங்கிற கான்செப்ட்லாம் கிடையாது. மோர் ஓவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் பண்றாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரைவேட் லிமிடெட் பண்ணும்போது டேனு இஎஸ்ஐ பிஎஃப் எல்லாத்தையும் எடுத்து விட்டுருவாங்க. அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, இஎஸ்ஐ பிஎஃப் நான் பின்னாடி பண்ணிக்கிறேன்னு சொன்னா அது கவரேஜ் கொடுக்காம இருக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, அந்த லிமிட் வர்றது நீ மாதிரி தொந்தரவு இல்லாம இருக்கலாம். அது பின்னாடி ஒரு இதுல போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் 10 மெம்பர்ஸ் இருக்கிறது எது? இஎஸ்ஐ தான். ஸோ இஎஸ்ஐ தனியா எடுத்துக்கலாம். என்னைக்கு நீங்க 20 கிராஸ் பண்ணி 21 என்னைக்கு ஒரு எம்ப்ளாயிஸ் அன்னைக்கு தான் பிஎஃப் கவரேஜ் கொடுக்கணும். ஸோ ரெண்டுமே ஒண்ணு போல வர வேண்டியது இல்லை. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஸ்ரம் சித்தியான்னு சொல்லிட்டு ஒரு இதுல வந்து வெப்சைட்ல ரிஜிஸ்டர் பண்றோம். அதுல கேட்கும், அது நேரம் டிக் பண்ணா மட்டும்னா ஆட்டோமேட்டிக்கா போயிருந்தோம். அவ்வளவுதான், வேண்டியது இல்லை சார். ஷூர் சார், ஷூர் சார். ஓகே சார். வேற யாருக்காவது ஏதாவது கேட்கணும் சார்? சண்முகம் சார் போயிட்டு வரோம் சார். சொல்லுங்க சார். எக்ஸம்ட் ஏரியாஸ்னு இருக்குல்ல, சில ஏரியாஸ்ல தான் இஎஸ்ஐ, சில ஏரியாஸ்ல இஎஸ்ஐ கிடையாது. அது கொஞ்சம் அது கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது சார் இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா, 2019 வந்து எக்ஸம்டட் ஏரியாங்கிறது வந்து நம்ம பழக்கத்துல வந்துச்சு. டெக்னிக்கல் வேர்டு என்னன்னா கவர்டு ஏரியா, நான் கவர்டு ஏரியா. சரியா? அப்போ நான் கவரேஜ் ஏரியாங்கிறது பாத்தீங்கன்னா, இப்போ தஞ்சாவூர் டிஸ்ட்ரிக்ட்ல நிறைய இடம் இங்க இருக்கு. அது என்னன்னா, அந்த இடங்கள்ல தொழில் மந்தமா இருக்கு, இல்ல தொழிலே இல்லாத இடத்துக்கு வந்து அவங்க கவரேஜ் கொடுக்கல. ஏன்னு கேட்டு, ஒண்ணு ஃபர்ஸ்ட் திங் வந்து அங்க ஒரு ஆபீஸ் போட்டு அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் போட்டு அந்த எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கவரேஜ் கொடுக்கல. அது வந்து தமிழ்நாட்டுல நிறைய இடங்கள் இருக்கு. அந்த ஏரியால இப்போ நீங்க நான் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. ஒரு சென்னை பில்டர் இல்ல தஞ்சாவூர் பில்டர் அவருக்கு இஎஸ்ஐல கவரேஜ் ஆயிருக்காரு. அவரு போய் நீங்க கும்பகோணம் தாலுகால போய் ஏதோ ஒரு இடத்துல போய் ஒரு அன்கவர்டு ஏரியால போய் ஒர்க் பண்றாரு. ஒர்க் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அப்போ வந்து இஎஸ்ஐ கவரேஜ் வருமானா வராது. அன்கவர்டு ஏரியால பண்ணா கிடையாது. கவரேஜ் அன்கவரேஜ் இருக்கு. அன்கவர்டு ஏரியால வராது. வெதர் சர்வீஸ் பை இஎஸ்ஐ ஹாஸ்பிடல் அத வச்சு தானே சார். இஎஸ்ஐ ஹாஸ்பிடல் இருந்தா கவர்டு. அப்படி இல்ல சார், அப்படி இல்ல. இஎஸ்ஐ ஹாஸ்பிடல் இல்லாட்டாலும் நீங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல போய்க்கலாம். மோர் ஓவர் வந்து இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, முன்னால இஎஸ்ஐல வந்து நம்ம போட்டோ ஒட்டி கார்டு எல்லாம் கொண்டு போனோம். இப்ப அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதுங்க. ஆதார் பேஸ்ட் வந்துச்சு. நீங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் ஆதார் நம்பரை போட்டு என்ரோல் பண்ணியாச்சுன்னா அவங்க எங்க போயினாலும் பஞ்ச் ரோல் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா பேசிஸ்ல பண்ணிக்கலாம். முன்னால வந்து நீங்க லொகேஷன்ல வந்து நியரஸ்ட் டிஸ்பென்சரி மட்டும்தான் பண்ணணும். அந்த டிஸ்பென்சரியில போய் தான் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுக்கணும். இப்ப அப்படி இல்லை. இதுல என்னன்னா, அந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல் பார்த்துட்டு மெடிக்கல் ரெக்கார்டு எம்ஆர் புக்குன்னு சொல்லிட்டு பெருசா வச்சுப்போம். அதை வந்து நாமளே தான் அந்த பேஷண்ட் அந்த எம்ப்ளாயி தான் கீப் அப் பண்ணணும். அதுலதான் அந்த டாக்டர் மருந்து எல்லாம் எழுதி கொடுப்பாங்க. எங்க வேணாலும் பண்ணிக்கலாம் சார். ஒரு ஏரியா அன்கவர்டு, ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அன்கவர்டு ஏரியால இருக்கான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறேன் சார்? அது நல்ல கேள்வி சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, 2019 பிறகு அதை அப்டேட் பண்ணல. தமிழ்நாட்டுல வந்து நிறைய டிஸ்ட்ரிக்ட் இருக்கு. இப்போ கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் எல்லாம் ஃபுல்லா கவரேஜ் ஆயிடுச்சு, திருப்பூர் ஆயிடுச்சு, சென்னை ஆயிடுச்சு, திருவள்ளூர் ஆயிடுச்சு, காஞ்சிபுரம் ஆயிடுச்சு, தஞ்சாவூர் எல்லாம் நிறைய அன்கவர்டு ஏரியா இருக்கு. அதை நம்ம அந்த ஸ்பெசிபிக்கா பக்கத்துல உள்ள ஏரியால போய் தான் பார்க்கணும். சார் நீங்க சொல்றீங்கல்ல, ஒரு சின்ன டவுட். அதாவது நீங்க பெரிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கிற இடம், இப்போ நீங்க சொல்ற கோயம்புத்தூர், சென்னை, இல்ல திருச்சி வரைக்கும் கூட எடுத்துங்க. அதை தவிர ஸ்மாலர் டவுன்ஸ் அண்ட் சிட்டிஸ் லைக் தஞ்சாவூர், கும்பகோணத்துல எல்லாம் இந்த கவரேஜ் வந்து ஒரு பெரிய துணி கடையே எடுத்து நீங்க சொல்றீங்க, அந்த மாதிரி கடையிலேயே ரொம்ப சிரமப்படுறாங்க.
அதே சமயத்துல வந்து சின்ன இப்ப நீங்க பார்பர்ல கடையில இருந்து ஆரம்பிச்சு சொல்றீங்களா, அங்கெல்லாம் வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அது வந்து அங்க அவன் வந்து செக்கிங்க்கு வர்றவனே அவன் என்ன பண்றான், எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் மிஸ்லேனியஸ்னு பாக்குறான், ஷாப் எக்ஸ்பென்ஸ் என்னன்னு பாக்குறான். அதை பார்த்துட்டு இதுல இவ்வளவு தூரம் நீங்க வந்து கணக்குல இல்லாம கொடுத்துருக்கீங்க, அது ஒரு 4% பிளஸ் 25% பிளஸ் 12% நீங்க சொல்ற பெனல்ட்டியை கட்டிட்டு போவாங்க அப்படின்னு அவன் போயிட்டே இருக்கிறாங்க. அதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு அது அது உங்களுக்கு தெரியும், இதெல்லாம் கவர்மெண்ட்ல நடக்கிறது எல்லாமே தான். ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது ஸ்மாலர் இந்த ஒரு ஷாப்ஸுக்கெல்லாம் வந்து இந்த ஷாப் அண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஷாப்ஸ் லெவலுக்கெல்லாம் வந்து ஐ டோன்ட் திங்க் இட் இஸ் தட் மச் feasible for them. அதனாலதான் வந்து கவர்மெண்டே கொஞ்சம் லிபரலா இருங்க பரவாயில்லன்னு சொல்லிட்டு இருக்காங்கன்றது நான் நினைக்கிறேன். இல்ல சார், அதாவது வந்து ஃபீஸபிள் இருக்கு, நீங்க அதாவது வரி கட்டுறதுக்கு பதில் சரி கட்டுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஸ்கீமுக்கு இப்ப நம்ம போக வேண்டாம். அது வந்து ஆஸ் பர் ரூல பாத்துக்கும் 10 நம்பர்ஸ் வந்து அது ஸ்மால் பார்பர் ஷாப்ல இருந்து சொல்லிட்டா எல்லாத்துக்குமே கவரேஜ் ஆகும். கண்டிப்பா கட்டிதான் ஆகும் கவரேஜ். இல்ல நீங்க உங்களுக்கு சிரமம் இருக்கு இதுல எப்போ உங்களுக்கு பிரச்சனை கேட்டீங்கன்னா, சார் நீங்க ஒரு ஸ்டாஃபோ ஒர்க்கரையோ போய் ஒரு எங்க போக சொல்றீங்க, அவர் ரோடு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டான், என்ன பண்ணுவீங்க? காம்பன்சேஷன் எவ்வளவு கொடுக்கணும்? இஎஸ்ஐல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் நீங்க உங்க கடை வந்து கும்பகோணம் டவுன்ல இருக்கு, அவரு பக்கத்துல ஏதோ ஒரு கிராமத்துல இருந்து வர்றாரு, 6:30 மணிக்கு கிளம்பினாதான் 8:30 மணிக்கு ரீச் ஆக முடியும். சரியா? அப்ப என்ன பண்ற, 6:30 மணிக்கு வீட்டை விட்டு படியை விட்டு இறங்குமே ஆக்சிடென்ட் கவர் வந்துருது. அதுக்கு பிறகு அவர் 5:30 மணிக்கோ 6 மணிக்கோ கடையோ ஆபீஸோ முடிஞ்சு வீட்டுக்கு டாஸ்மாக் எல்லாம் போயிட்டு 10 மணிக்கு போறாருங்க. 10 மணிக்கு போகும்போது 9:50க்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னா அதுக்கு நஷ்டஈடு இஎஸ்ஐ கொடுக்கு, நாம கொடுக்க மாட்டோமே. காம்பன்சேஷன் வந்து இதுல பெஸ்ட் காம்பன்சேஷனுங்க, எங்கேயுமே கிடைக்காத ஒரு காம்பன்சேஷன். ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு பேங்குக்கு போயிட்டு வர சொல்றோம், பேங்க்கு போகும்போது ரோடு ஆக்சிடென்ட் வந்துச்சு, யாரு பொறுப்பு? அன்னைக்கு லேக்ஸ் கணக்குல கொண்டு கொடுப்போமே. இந்த இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னா இதுல வந்து 4 ரூபாய் தாங்க 100க்கு. அவர் 10,000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாங்க, 40 ரூபாய் கட்டிட்டு போனா நிம்மதியா இருந்துட்டு போலாம். ஒரு ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை எழுதி, அது இப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாமே அவங்க இது பண்ணிட்டாங்க, ஆன்லைன் பண்ணிட்டாங்க. ஆக்சிடென்ட் ரிப்போர்ட்டை வந்து டைப் அடிச்சு அனுப்பிச்சுட்டீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா போயிடும், சேஃப்டியா இருந்துக்கலாமே. இதுல வந்து சிரமமே கிடையாதுங்க. அவங்களுடைய கான்செப்ட்ல வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த 0.75 பிடிக்கிறதுனால ஏதோ சொல்லுவாங்க தவிர எந்த சிரமம் கிடையாது. மோஸ்ட்லி இந்த மேனேஜ்மெண்டே கட்டிட்டு போயிடுச்சுன்னா சேஃப்டி. பார்ட்னர் சேலரிக்கு உண்டா சார்? பார்ட்னர் சேலரிக்கு கிடையாது சார், கிடையாது. பார்ட்னர்ஸ் வந்து இது இல்ல. அதுதான் நல்ல கொஸ்டின் சார். இது வந்து பூராமே பாத்தீங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் கார்பரேஷன், நாட் எம்ப்ளாயர்ஸ் கான்ட்ரிபியூஷன். எம்ப்ளாயர்ஸ் ஸ்டேட் இன்சூரன்ஸ், எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட் கிடையாது, எம்ப்ளாயீஸ் ப்ராவிடன்ட். ஸோ அதுல கவரேஜ் வராது. ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி சார் இஎஸ்ஐல? சார் ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் பொறுத்தவரை இஎஸ்ஐல முகமது 2 இருந்துச்சு, 2 ஹாஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ். பிஎஃப்ல வந்து ஒரு ரிட்டர்ன், ஆனுவல் ரிட்டர்ன் இருந்துச்சு. இது எல்லாமே அபாலிஷ் பண்ணியாச்சு. ஃபைலிங் ஆஃப் ரிட்டர்ன்ஸ் கிடையவே கிடையாது. ஏன்னா இல்ல நீங்க வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா பக்காவா இருக்குங்க, அவரோட பேரு, அவரோட நம்பர் ஆஃப் ஒர்க்கிங் டேஸ், மந்த்லி எல்லாம் போட்டுதான் பணம் கட்டுறோம். ஸோ அவங்களே எடுத்துக்கிறாங்க, எந்த ஒரு தொந்தரவும் கிடையாதுங்க சார். முன்னால எல்லாம் ஆஃப் இயர்லி ரிட்டர்ன்ஸ் இருந்துச்சு. ஆஃப் இயர்லி ரிட்டர்ன் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இருக்கு ஏப்ரல் டு செப்டம்பருக்கு வந்து நவம்பர் 8, அக்டோபர் டு மார்ச்சுக்கு வந்து மே 8 இருந்துச்சு. அதெல்லாம் அபாலிஷ் பண்ணியாச்சு. அதே போல பிஎஃப்லயும் கிடையாது, ஆனுவல் ரிட்டர்ன்ஸ் எதுவுமே கிடையாது, எல்லாம் ஆன்லைன் ஃபைலிங்கா சார்? ஆன்லைன். அது மந்த்லி செல்லான் போட்டாலே நீங்க மந்த்லி ஃபீட் பண்ணணும், ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கு ஃபீட் பண்ணணும் சார். இண்டிவிஜுவலை ஃபீட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா அவருக்கு அந்த ஆனுவல் இது எல்லாமே போயிடும். ஸோ நில் ரிட்டர்ன். இந்த எம்ப்ளாயர் ரெக்கார்ட்ஸ் வச்சுக்க எப்ப சேர்ந்தாங்க, எப்ப வேலையை விட்டு போனாங்க, இந்த மாதிரி ரெக்கார்ட்ஸ் மெயின்டெனன்ஸ் பண்றதுக்கு தனியா ஒரு ஆள் போடுற மாதிரி இருக்குமே சார். அது ஹெச்ஆர் சைடு இல்ல இட்ஸ் பாசிபிள் அவர் ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வச்சுக்க? இது ஓகே, இஎஸ்ஐ ஓகே. ஆனா ஹெச்ஆர் ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20-30 பேர் இருந்தாங்கன்னா அவங்க எப்ப வந்தாங்க, எப்ப போனாங்க, ரெகுலரா ஸ்டாஃப் டர்ன் ஓவர்லாம் இருக்கிறப்ப பாத்தீங்க அப்படின்னா அவங்க சம்பந்தமான எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பரா வச்சுக்கிறது. இப்போ வந்துங்க இந்த ஹெச்ஆர் பொறுத்தவரை ஒன்றும் பெரிய இது இல்லை. ரெண்டாவது வந்து அவங்களுக்கு மழுங்கடிச்சிட்டாங்க. முன்னால பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இதோட ஆரம்பம் வந்து என்னன்னா டைம் ஆஃபீஸ்ன்னு வரும், டைம் ஆஃபீஸர்னு இருந்தாங்க. நீங்க வெளியே பழைய கம்பெனிலாம் டைம் ஆஃபீஸ் தான் இருக்கும்.
டைம் ஆபீசர் தான் சொல்லுவாங்க அவருக்கு பேரு. அடுத்தால வந்து லேபர் ஆபீஸ் சொல்லி வந்துச்சு அதோட பேர். அடுத்தால பாத்தீங்கன்னா லேபர் வெல்ஃபேர் ஆக்ட்னு வந்துச்சு. அடுத்தால ஆபீசர் வெல்ஃபேர் ஆபீஸ்னு வந்துச்சுங்க. அப்புறம் வந்து என்னன்னா ஹச்ஆர்னு வந்துச்சு அதோட பேர். என்னைக்கு ஹச்ஆர் வந்துச்சோ அன்னையோட வந்து டோட்டலா போயிடுச்சு. எங்கேயுமே யூனியன் கிடையாது. யூனியன் இருந்தா தானே லேபர் ஆபீசரோட வேலையே வருது. லேபர் ஆபீசருக்கு என்னன்னு தெரியணும், ஒண்ணுமே இல்லைங்க. எங்கேயும் யாரும் பாக்கறல. அவங்க ஒன்லி ஜென்ரேட்டர் பேரோல் மட்டும் தான் பண்றாங்க. மற்றபடி எந்த டிஸ்பியூட்ஸோ இல்ல ரெக்கார்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்ணணும். நாங்க நிறைய யூனிட்டுக்கு போனோம் சார். ஒரு அதாவது பேசிக்கா உள்ளது என்னன்னு கேட்டீங்கன்னா 18(1) செட்டில்மெண்ட் தெரியுமான்னு கேட்போம். இது வந்து ஒரு லேபர் கேட்கறோம்னா 18(1) செட்டில்மெண்ட்னா என்ன? பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் அஃபெக்டட் எம்ப்ளாயிஸ், இல்ல பிட்வீன் த மேனேஜ்மெண்ட் அண்ட் எம்ப்ளாயிஸ், இவங்க 2 பேருக்குள்ள போடுற செட்டில்மெண்ட் 18(1). அவங்களே சுமூகமாக தீர்த்து கொண்ட ஒரு ஒப்பந்தம். இதே தெரியல நிறைய பேருக்கு. ஏன்னா இன்னைக்கு எல்லாமே பேக்கேஜ். நீங்க அங்க ஃபிங்கர் பிரிண்ட் வச்சா அது ஆட்டோமேட்டிக்கா சேலரி ஜென்ரேட் ஆகி வந்துருது. எவ்வளவு பிஎஃப் பிடிக்கிறா, எவ்வளவு இஎஸ்ஐ பிடிக்கிறா, இஎஸ்ஐயோட பெனிஃபிட்ஸ் எல்லாமே தெரியல. ஸோ அதை பொறுத்தவரை ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் இல்லைங்க. எத்தனை பேருக்கு வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். 100 மெயின்டைன் பண்ணலாம். சார், ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல வேற இவென்ட் ஃபார் ஆடிட் ஐ ஃபவுண்ட் எம்ப்ளாயர் எம்ப்ளாயி 2 கான்ட்ரிபியூஷனும் சேலரியிலே டிடக்ட் பண்றாங்க சார். அது how to handle that? இல்ல அது நான் போட்டிருக்கேன் சார். அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இது வந்து எல்லாமே வந்து இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கம்பெனியோட ஒரு குறைபாடுகள்ல இது ஒண்ணு வரும். நீங்க வந்து கரெக்ட், நீங்க கேட்கிற கேள்வி நல்ல கேள்வி. ஏதாவது இஎஸ்ஐயோ பிஎஃப்ஓ என்ன ஒரு ஹெட் ஆஃப் அக்கௌண்ட்ல வரும்? பிஎஃப் கலெக்ஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன், பிஎஃப் டிடக்ஷன் அண்ட் கான்ட்ரிபியூஷன். நீங்க ஒரு எம்ப்ளாயிட்ட சம்பளம் வந்து எனக்கு 10,000 ரூபாய் சம்பளம் தரீங்க, நான் சம்பளம் போட்டேன். பிஎஃப் பேமெண்ட்ல டிடக்ஷன் என்ன போடணும்? 10,000 ரூபாய்க்கு 1,200 ரூபாய் டிடக்ஷன் போட்டாதான் நீங்க 2,400 ரூபாய் எழுத முடியும். கரெக்டா? அப்போ உங்களுடைய புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல என்ன இருக்கும்? ஒன்லி பிஎஃப் பேமெண்ட்ஸ் தான் இருக்கும். அப்போ டோட்டலாவே டிசல்வ் பண்ணிடுவாங்கல்ல. அது பண்ணக்கூடாது. ஆனா நிறைய பேர் தப்பு பண்றாங்க. அது இந்த ஐடி பேஸ்ட் கம்பெனில வந்து அவங்களுடைய கான்செப்ட் வந்து தனி. அவங்களுக்கு இன்ஸ்பெக்ஷன் போறதா போகாதெல்லாம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும். அது பெரிய ஜெயிண்ட் கம்பெனிங்க. அங்க எப்படி நான் ஒரு எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்லயும் பார்த்தேன். அப்பாயின்மெண்ட் லெட்டர்ல அதை அடிச்சு கொடுத்துறாங்க சார். டீடைல்ஸ்லாம் எவ்ரி மந்த் அவங்களே கழிச்சிடுறாங்க சார். எம்ப்ளாயர் எம்ப்ளாயி 2ஐயும் சேலரியில கழிச்சிட்டு நெட்டை தான் கொடுக்குறாங்க. அவங்களுக்கும் அவேர்னஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிடுறாங்க. அது வாங்க கூடாது சார். நிறைய தீர்ப்பு வந்துச்சு. அது அப்படி பண்ணவே கூடாது சார். அதாவது டிடக்ஷன், நீங்க புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ல டிடக்ஷன் இருக்கணும், பேமெண்ட் வேணும். இப்போ நேத்துக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் வந்துச்சு. அதாவது எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல இஎஸ்ஐ பே பண்ணல, வித்தின் த டேட் பே பண்ணலன்னா the HM is the sole responsible person or company secretary, சாரி அந்த ஸ்கூல் செக்ரட்டரி ரெஸ்பான்சிபிள். ஸோ அதை பார்த்துக்கணும் சார். இப்போ வந்து நம்ம அடுத்தால வந்து பிஎஃப் போயிடலாம். பிஎஃப் பொறுத்தவரை எக்ஸப்ட் ஹோட்டல்ஸ் அண்ட் தியேட்டர்ஸ் மோர் தென் 20 or more இருந்தா கவரேஜ் கொடுக்கணும். இதுல வந்து இஎஸ்ஐல வந்து வாலண்டரி கவரேஜ் கிடையாது. அதாவது 10 பேர் கீழே இருந்தா கவரேஜ் கொடுக்க முடியாது. ஆனா பிஎஃப் பொறுத்தவரை வாலண்டரி கவரேஜ் கொடுத்துக்கலாம். அப்படி கொடுக்குற நேரத்துல அதுல 2 இது இருக்குங்க, காலம் இருக்கும். ஒன்னு வாலண்டரி கவரேஜ், இன்னொன்னு ரெகுலர் கவரேஜ் இருக்கும். நீங்க ரெகுலர் கவரேஜ் டிக் பண்ணி கவரேஜ் கொடுத்துட்டா பிஎஃப் இன்ஸ்பெக்டரோட தொந்தரவு இருக்காது. வாலண்டரி கவரேஜ்ல போகும்போது என்னன்னா அதுக்கு ஏசி ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு எல்லாம் அப்பாயின்மெண்ட் பண்ணுவாரு. ஸோ பார்டர்ல இருந்துச்சுன்னா கூட 2 பேர் யாரையா ரிலேஷன் பேரையா போட்டு கட்டிட்டு போடி நீங்க குறைச்சிக்கலாம். ஸோ வாலண்டரி கவரேஜும் இதுல அலோவ் பண்றாங்க. அடுத்தால பாத்தீங்கன்னா சாப்டர் 26B டேட் ஆஃப் ஜாயினிங் இஸ் ஆக்சுவல் டேட். இப்போ இங்க இதுல இருக்கிற வந்து இப்போ மகாலிங்கம் சாரு இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, பழைய இதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து 3 years ஹாலிடே பீரியட் இருந்துச்சு. ஒருத்தர் வேலைக்கு சேர்ந்து 3 வருஷம் வரை பிஎஃப் பிடிக்க வேண்டாம். அதுக்கு பிறகு அது 6 மாசம் ஆச்சு. அதெல்லாம் இருந்தது. 99ல வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா எல்லாம் அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஃப்ரம் த டேட் ஆஃப் ஜாயினிங்ல இருந்து ஆக்சுவல் டேட் வந்து வருது. அந்த தேதியில இருந்து கவரேஜ் பிடிக்க வேண்டும். நீங்க இவர் டெம்பரரி எம்ப்ளாயிஸ், இது பெர்மனன்ட் ஸ்டாஃப், பெர்மனன்ட் அந்த மாதிரி கான்செப்ட் எல்லாம் கிடையாது. ஒரு நாள் வேலை செஞ்சாலும் அவருக்கு இஎஸ்ஐபிஎஃப் பிடிக்க வேண்டும். இப்ப அடுத்தால பாத்தீங்கன்னா அந்த ஃபார்ம் 13 ஒரு ஃபார்ம் இருக்கு சார். இப்போ வந்து எல்லாமே யூனிக் அக்கௌண்ட் நம்பர்னு சொல்லி வந்துச்சு.
எப்படி நமக்கு பேன் நம்பர் இருக்கோ இல்ல ஜிஎஸ்டி நம்பர் இருக்கோ அதே மாதிரி யூனிக் அக்கௌண்ட் நம்பர் இஎஸ்ஐக்கும் பிஎஃப்க்கும் வந்துச்சு. அப்போ ஒரு தொழிலாளிக்கு ஒன்ஸ் ரிஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா நீங்க அந்த யூஏ நம்பரை போட்டு கண்டினியூ பண்ணிக்கலாம் எல்லா இடமுமே. ஒவ்வொரு கம்பெனிலும் முன்னால எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு 3 years 4 yearsக்கு முன்னாடி ஒவ்வொரு கம்பெனிலும் ஒவ்வொரு யூனிட்லயும் ஒவ்வொரு நம்பர் இருக்கும். அதெல்லாம் கிடையாது, இப்போ ஒரே இருக்கு. ஆனா என்னன்னா இந்த ஃபார்ம் 13 கொடுத்து அந்த ஃபண்டை மட்டும் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் கவரேஜ். பிஎஃப் பொறுத்தவரை சார் மேக்சிமம் சேலரி லிமிட் வந்து 15,000 வரை இருக்கு. இந்த 15,000 பாத்தீங்கன்னா 1/9/2014 இங்கதான் வந்து நமக்கு என்ன ஆகும்னா, நீங்க ஆக்ட் புக் எடுத்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்ஸ் ப்ராவிடன்ட் ஆக்ட் புக் பாத்தீங்கன்னா கவரேஜ் லிமிட் சேலரி கவரேஜ்ல வேஜஸ் டெஃபினேஷன்ல வந்து பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் தான் இருக்கு. அங்க எங்கேயும் வேற அதர் தென் டியர்னஸ் அலவன்ஸோ இல்ல எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து கேரளால ஒரு பெரிய சீனியர் ஆடிட்டர் கூட ஒரு பெரிய டிஸ்பியூட்டே வந்துச்சு. அவர் என்ன சொன்னார், பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் புக்ல இருக்கு, நான் இதுதான் அந்த கம்பெனி கட்ட சொல்வேன்ட்டாரு. நாங்க என்ன சொன்னோம், சார் பின்னாடி வந்த ரூலிங்ஸ்ல எல்லாம் வந்து எல்லா அலவன்சஸும் சேர்க்க சொல்றது, அது வந்து இன் லியூ ஆஃப் சேலரி தான் இந்த அலவன்சஸ் கொடுக்குறாங்க, இந்த நேம் ஆஃப் அலவன்சஸ் பேர்லாம் சேலரி கொடுக்காங்க. ஸோ பிடிக்க சொல்லியாச்சு, நீங்க வேண்டாம்னு சொன்னோம். அவர் என்ன சொன்னார், இல்ல முடியாது, புக்ல என்ன இருக்கோ அதுதான், நான் சுப்ரீம் கோர்ட் வேணாலும் போய் சேலஞ்ச் பண்ணிக்குவேன்னு சொன்னாரு. கடைசியில என்ன ஆயிடுச்சு, ஒரு 3 years கழிச்சு அந்த கம்பெனி வந்து கிட்டத்தட்ட 10 லட்சம் ரூபாய்க்கு மேல இன்ட்ரெஸ்ட் டேமேஜஸ் கட்ட வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு ஆளாகி போச்சு. ஏன்னா அது வந்து ஆக்ட் புக்ல இருந்துச்சு. அதுக்கு பிறகு வந்த ரூலிங்ஸ் போறது எல்லாமே இட் இன்க்ளூட்ஸ் ஆல் அலவன்சஸ். இப்போ உங்களுக்கு February 2019 விவேகானந்தா மெட்ரிகுலேஷன் வெர்சஸ் ரீஜனல் ப்ராவிடன்ட் கமிஷனர் கல்கத்தா இதுல வந்து டபுள் பெஞ்சில சொல்லிட்டாங்க, எந்த அலவன்சஸ் கொடுத்தாலும் எனி அலவன்சஸ் கொடுத்தாலும் அது சேலரி தான் ட்ரீட் பண்ணுவாங்க, அந்த சேலரியும் வந்து கவரேஜுக்கு வந்துடும் சொல்லிட்டு. இதுல நம்ம இன்னொன்று முக்கியமா என்ன பார்க்கணும்னா 15,000ங்கிறது வந்து இப்போ நான் சம்பளத்துக்கு இருக்கிறேன், வேலைக்கு சேரும்போது 10,000 இருக்கும், எனக்கு இன்னைக்கு 30,000 இருக்கும். ஸோ என்னைய வந்து எக்ஸம்டட் எம்ப்ளாயியா பண்ணக்கூடாது. நான் கவர்டு 1 லட்சம் சம்பளம் வாங்கினாலும் எனக்கு கவரேஜ் அந்த 15,000 வரை இருக்கு. இதுல இன்னொன்னு என்னன்னா, இப்போ புதுசா வந்து நான் ஒரு கம்பெனிக்கு வேலைக்கு போறேன், இல்ல கடையில வந்து என்ன ஒரு ஜிஎம் அப்பாயின்ட் பண்ணிடுறாங்க, 1 லட்சம் போடும்போது நீங்க அங்கேயும் போய் எக்ஸம்டட் எம்ப்ளாயியா, அந்த கம்பெனியை பொறுத்தவரை நீங்க நியூ எம்ப்ளாயி போய் கேட்டாலும் அதுவும் கிடையாது. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அதுல ஒரு டிக்ளரேஷன் கேட்கறாங்க, இதுக்கு முன்னால நீங்க எங்கேயாவது கவரேஜ் இருக்கா, பிஎஃப் கவரேஜ் இருந்தா கண்டிப்பா நீங்க எத்தனை லட்சம் சம்பளம் வாங்கினாலும் அவருக்கு எக்ஸம்டட் கிடையாது, கண்டிப்பா பிடிச்சாகணும். அது எப்படி கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஆதார் பேஸ் வந்துச்சு, ஆதார் பேஸ்ல வந்து எங்கெங்க இருந்தாருன்னு சொல்லி ஹிஸ்டரி கிடைக்குது. ஸோ இந்த 15,000 வந்து ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பாத்துக்கணும். அடுத்த காலம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சாப்டர் 5 இதுல தெளிவா இருக்கு. சாரி, சாப்டர் 31 நாட் டு டிடக்ட் எம்ப்ளாயர் ஷேர் ஃப்ரம் எம்ப்ளாயி. நீங்க கேட்ட கேள்வி சார் குகன் சார், இந்த சாப்டர் 31ல வந்து தெளிவா சொல்லியிருக்கு, இது இட்ஸ் பெரிய 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 அஃபென்ஸ். நாளைக்கு ஏதாவது ஒரு ஒர்க்கர் ஒரு இது எழுதி போட்டாங்கன்னா அந்த கம்பெனி அவ்வளவுதான். ரேட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து மேனேஜ்மெண்டோட கான்ட்ரிபியூஷன் வந்து 13%. சார் சொன்னாங்க முன்னாடி, இந்த ஜெகன் சார் வந்து நாங்க சேலரி பிக்சடா 15,000 கொடுக்குறோம், 20,000 கொடுக்குறோம், அதுதான் நடக்கணும். ஆனா அது வந்து பண்ண வேண்டாம். என்னன்னு கேட்டீங்கன்னா, சேலரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும், பேசிக் இருக்கணும், டியர்னஸ் அலவன்ஸ் இருக்கணும், ஹெச்ஆர்ஏ இருக்கணும், கன்வென்ஸ் அலவன்ஸ் இருக்கணும், யூனிஃபார்ம் அலவன்சஸ், இப்படி எல்லா அலவன்சஸ் இருந்தா இதுல வந்து 20% கழிச்சுக்கலாம். 15,000த்துல 20% கழிச்சா 13,000 ரூபாய்க்கு மட்டும் கழிச்சு பிடிச்சா போதும். ஸோ அந்த 20% சேவ் ஆகும். மோர் ஓவர் என்னன்னு கேட்டீங்கன்னா, போனஸ் எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் தான். நம்ம மொத்தமா கொடுக்குறோம் அது வேற, ஆனா பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்ஸ் தான். அதே மாதிரி கிராஜுவிட்டி எதுக்கு அப்ளிகபிள் ஆகும், பேசிக் பிளஸ் டியர்னஸ் அலவன்சஸ் தான். நீங்க இது ஒரே இதா கொடுத்தீங்க, கன்சாலிடேட்டட் சேலரியா கொடுத்தீங்கன்னா அவருக்கு 15,000க்குமே கிராஜுவிட்டி கொடுக்கணும். ஸோ கிராஜுவிட்டி இந்த மாதிரி நாளைக்கு காம்பன்சேஷன், அவர் ஏதாவது டேமேஜஸ் ஆகிப்போச்சு, ஆள் போயிட்டாலும் நீங்க அந்த காம்பன்சேஷன் பேக்கேஜ் வந்து பேசிக் பிளஸ் டியர்னஸ் தான் அப்ளிகபிள் ஆகும், வேற எதுக்கும் ஆகாது. அதனாலதான் எல்லாருமே பிரிச்சு கொடுக்கறது. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுக்கோங்க. ஹெச்ஆர்ஏ தவிர மீதி எல்லாத்துக்கும் கவரேஜ் வந்துடும். அது மேக்சிமம் 20% தான் ஹெச்ஆர்ஏ கொடுக்க முடியும் கிராஸ் எமோலிமெண்ட்ஸ்ல இருந்து. பேமெண்ட்ஸ் சார் பாத்தீங்கன்னா இதுவும் எவ்ரி 15th தான். இன்ட்ரெஸ்ட் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள் சார். பிஎஃப் பொறுத்தவரை
நீங்க 3 செக்ஷன் தான். ஒன்னு வந்து 7A 7Q 14B நோட்டீஸே வரும், அவ்வளவுதான் வரும். 7A என்னது? கால் ஃபார் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். ஒரு இன்ஸ்பெக்டர் வந்து இன்ஸ்பெக்ஷன் வந்திருப்பாரு, நீங்க ஏதாவது கொடுக்கல இல்ல ஏதாவது பண்ணலன்னா அவர் 7A பிரகாரம் நோட்டீஸ் கொடுப்பாங்க. 7A பிரகாரம் நோட்டீஸ் கொடுத்தா கால் ஃபார் ஆஃப் அக்கௌண்ட்ஸ். 7Q என்னது? இன்ட்ரெஸ்ட், டிலேடு பேமெண்ட்டுக்கு உண்டான இன்ட்ரெஸ்ட் 7Q. 14B வந்து டேமேஜஸ். இந்த 3 செக்ஷன் தான், வேற எதுவுமே கிடையாது. தொந்தரவு இல்லாம இருந்துட்டு போயிடலாம். இப்போ முக்கியமா கவனிக்க வேண்டியது, இப்போ ஜெனரல் பாத்தீங்கன்னா இஎஸ்ஐ ஆகட்டும் பிஎஃப் ஆகட்டும் கான்ட்ராக்டர் பேமெண்ட்ஸுக்கு கண்டிப்பா வரும். நம்ம யூனிட் வந்து கவரேஜ் இருக்கு இல்ல கான்ட்ராக்டர் எல்லாம் இல்லை, அந்த மாதிரி ஸ்கீம்லாம் கிடையாது. கண்டிப்பாக பிரின்சிபல் தான் லைபிள். அவர் கடைசியில் கட்டும்போது 5 வருஷத்துல கான்ட்ராக்ட் சார்ஜஸ், அதாவது வந்து எங்கெல்லாம் கேஷ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து நீங்க இதுல மாத்தி எழுதி விட்டீங்களோ பிரச்சனை வந்துடும். அதனால ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா பார்க்க வேண்டியது இந்த கான்ட்ராக்டரோட பேமெண்ட். ஒரே நிமிஷம் சார். ஹலோ, ஆமா ஆமா இதுல வந்து ரொம்ப கவனமா இருந்துக்குங்க சார் கான்ட்ராக்ட் பேமெண்ட்ஸ்ல. இப்ப வந்து இது வந்து இப்ப இந்த ரீசெண்டா கோவிட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்காக நான் சொல்லியிருந்தேன், அது டைம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இருந்தாலும் உங்களுக்கு தெரியறதுக்காக நாளைக்கு ஆடிட் பண்ணும்போதோ இல்ல அக்கௌண்ட்ஸ் ஃபைனலைசேஷன் பண்ணும்போதோ லெஸ் தென் 100 எம்ப்ளாயிஸ் இருந்தா அதுல வந்து 15,000க்கு மேல சேலரி வாங்கணும். லெஸ் தென் 10% இருந்தா இந்த ஏப்ரல் மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் வரைக்கும் கவர்மெண்டே 2 கான்ட்ரிபியூஷன் கட்டிக்குது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா யூஏஎன் நம்பரும் ஆதார் நம்பரும் வேலிடேட் இருந்தா மட்டும்தான் இந்த எலிஜிபிலிட்டி இருக்கு. மோரோவர் வந்து அந்த கம்பெனியே வந்து கொடுக்க, கவர்மெண்டே வந்து யார் எலிஜிபிலிட்டின்னு சொல்லி சொன்னாங்களோ அவங்களுக்கு தான் மட்டும் கொடுக்காங்க. இந்த அது மாதிரி கவர்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் இந்த மாசம் வரை இருக்கு சார், ஆகஸ்ட் வரைக்கும். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 3 மாசத்துக்கு மட்டும் மே ஜூன் ஜூலை, இது நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மே ஜூன் ஜூலை பிஎஃப் ஓட கான்ட்ரிபியூஷன் ரேட்டு 12ல இருந்து 10 பண்ணிட்டாங்க. ஏன்னா நம்ம ஃபைனலைசேஷன் பண்ணும்போது கண்டிப்பா இது ஒரு வித்தியாசம் வரணும். ஜூன் ஜூலை மே ஜூன் ஜூலை இந்த 3 மாசத்துக்கு கான்ட்ரிபியூஷன் ரேட்டு 12ல இருந்து 10 பண்ணிட்டாங்க. ஆனாலும் இது ஒரு ஆப்ஷன் தான், இதையும் நம்ம செக் பண்ணிட்டு தான் ப்ரொசீட் பண்ணணும் சார். இந்த பேமெண்ட் ஆஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து இது எப்படி போகுதுங்கிறதுக்காக, அதாவது 10% வந்து 1.67 வந்து மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் எம்ப்ளாய்க்கு சேர்ந்தது, மீதி 8.33 வந்து பென்ஷனுக்காக போகுது அந்த 3 மாசத்துக்கு. சார் இவ்வளவுதான் நம்மளுடைய பொறுத்தவரையில இஎஸ்ஐபிஎஃப், அதாவது ஸ்பெசிஃபிக்கா ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்ட்டுக்கு என்ன வேணும்னு சொல்லிட்டு இதுல மட்டும் போதும். ஏன்னா இது பேஸ் பண்ணி தான் நம்ம ஃபைனலைசேஷன் அக்கௌண்ட்ஸ் எல்லாமே பார்க்க போறோம். இது நாங்க வந்து பிஎஃப் மட்டும் இல்லாம ஆல் ஜிஎஸ்டிக்கு வந்து அப் டு ஹைகோர்ட் லெவல் வர லேபர் ஆக்டா இருக்கட்டும் இல்ல ஜிஎஸ்டி ஆக்டா இருக்கட்டும், ஜிஎஸ்டி வந்து என்னோட நண்பரும் என்னோட பார்ட்னர் திரு சேது கம்பெனி செக்ரட்டரி பார்த்துக்கிறோம். அதே போல ஒர்க்ஸ் கான்ட்ராக்ட்ல என்ன இதனாலும் சரி கோர்ட்ல போய் ரெமெடி கேட்கறதுக்கோ இது எல்லாமே நாங்க ஒரு பிஎஸ் அகாடமிங்கிற ஒரு இன்ஸ்டியூட் வச்சிருக்கோம். இதுல வந்து ஜிஎஸ்டி சம்பந்தமாகவும் இது எல்லாமே நாங்க நல்ல ட்ரெயின் அப் பண்ணி கொடுக்குறோம். ரிட்டர்ன்ஸ் முதல் எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணி கொடுக்குறோம். அது இல்லாம ஜிஎஸ்டி இன்டர்னல் ஆடிட் ஆல் ஓவர் தமிழ்நாடும் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு இதுல என்ன டவுட் வந்தாலும் சரி, ஜிஎஸ்டி ஆகட்டும் இல்ல லேபர் ஆக்ட் ஆனாலும் சரி எங்களை கேட்கலாம். நாங்க ஒரு டெலகிராம் குரூப் வச்சிருக்கோம், அதுல சார் கூட இருக்காரு. பியூரா இது மட்டும்தான் வரும், வேற சின்ன எங்களோட ஆட் கூட அதுல போட மாட்டோம். நாங்க இன்னைக்கு பேசுறோம்னு சொல்லி கூட அதுல போட மாட்டோம். ஸோ அந்த அளவுக்கு பக்காவா பண்ணிட்டு இருக்கோம். எனி நீட் ஆஃப் ஹெல்ப்ஸ் இருந்தாலும் எங்ககிட்ட வந்து லீடிங் லாயர்ஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ நாங்க உங்களுக்கு சர்வீஸ் பண்ண ரெடியா இருக்கோம் சார். உங்களுக்கு இனிமேல் என்ன டவுட்னாலும் கேட்கலாம் சார். பில்டர்ஸ் இதோட இம்பாக்ட் கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்க. பில்டர்ஸ் சார், பில்டர்ஸை பொறுத்தவரை இஎஸ்ஐசி வந்து அக்டோபர் மாசம் 2015 ஒரு பிரஸ் ரிலீஸ்ல வந்து இஎஸ்ஐ கவரேஜ் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அக்டோபர் மாசம் 2015 ஆகஸ்ட் மாசம் 2015 ஒரு பிரஸ் ரிலீஸ்ல வந்து இஎஸ்ஐசி கவரேஜ் ஆகும். ஆனா 99ல வந்து ஒரு என்ன சொல்லியிருக்காங்க, இஎஸ்ஐசி வந்து யாருக்கு கவர் ஆகும், பில்டர்ஸ்க்கு
அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டாஃப்ஸுக்கு மட்டும் தான் கவர் ஆகும். ஒர்க் சைட்ல இருக்கக்கூடிய இன்ஜினியரா இருந்தாலும் ஸ்டாஃபா இருந்தாலும் கவரேஜ் ஆகாதுன்னு சொல்லி இருந்துச்சு. ஸோ உங்களுக்கு 2015 வந்து செப்டம்பர்ல இருந்து வருதுன்னு சொன்னாங்க. அது வந்து சேலஞ்சு இன் சுப்ரீம் கோர்ட் SLPல இருக்கு, இன்னமும் ஆகல. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு இஎஸ்ஐ கவரேஜ் வருதுன்னா அந்த செக்ஷன் 2B என்ன தெரியல, எனக்கு கரெக்டா ஞாபகம் இல்லை. அது பிரகாரம் 30 டேஸ்க்கு முன்னாடி ஒரு நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். நாங்க இந்த மாதிரி இந்த யூனிட் இதெல்லாம் கவரேஜ் கொடுக்குறோம், எனி அப்ஜெக்ஷன்ஸ் இருக்கா இல்ல என்னன்னு சொல்லி டிராஃப்ட் கொடுத்து அந்த அப்ஜெக்ஷன் கன்சிடர் பண்ணி தான் கவரேஜே கொடுக்கணும். ஏன்னா இங்க வரது போறது எல்லாம் டெய்லி கொஞ்சம் பேர் வந்துட்டு போறதுனால மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். ரெண்டாவது மோர் ஓவர் பாத்தீங்கன்னா, நீங்க உள்ள என்ட்ரி லெவல் எல்லாத்துக்கும் என்ட்ரி போட்டு தான் போறோம்னா மத்தியானம் ஆகி போயிடும். அவருக்கு எப்படி வேலை செய்யும்? காலையில 8:30 மணி இல்ல 9 மணிக்கு ஒரு ஒர்க்கர் வராருன்னா அந்த ஒர்க்கருக்கு அட்டண்டன்ஸ் எல்லாம் என்ட்ரி போட்டு வர்றதுக்கு பாத்தீங்கன்னா 10 மணி 11 மணி அவரோட டீடைல்ஸ் எல்லாம் கேட்டா அதுக்கு பிறகு அவர் 4 மணிக்கு கை கழிட்டு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நடக்காத விஷயம். இந்த பிரச்சனை எல்லாம் இருக்கிற போய் போட்டோம். நாங்க ஒரு ரிட்டை வந்து நாங்க தான் சென்னையில ப்ரிப்பேர் பண்ணோம். ஃபர்ஸ்ட் ரிட்டு போட்டதே வந்து சென்னையில எங்களால் தான் போடப்பட்டது. அதை பேஸ் பண்ணி ஆல் ஓவர் இந்தியா 7 ரிட்டு ப்ரிப்பேர் பண்ணாங்க. அப்புறம் வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து SLBAT இன்னும் இருக்கு, அது இன்னும் முடிவுக்கு வரல. ஸோ அட் பர்சன்ட் இஎஸ்ஐஸ் வந்து நாட் அப்ளிகபிள் டு ஒர்க் சைட் எம்ப்ளாயிஸ். ஆனா அது பின்னால எப்படி வரும், ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்வா என்னன்னு சொல்லி தெரியாது. ஆனா அட் பர்சன்ட் இல்ல. பிஎஃப் பொறுத்தவரை எல்லாத்துக்குமே கவரேஜ் ஆகுது. இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க தனியா கேட்டா நான் அது இல்லை எப்படி ரெடியூஸ் பண்ணலாம்னு வேணா சொல்றேன். இதுல 90%ல 100% எல்லாத்துக்கும் பிடிச்சா ஆகணும். சார் அவர் இன்னைக்கு வருவார், நாளைக்கு வருவார், நாளை கழிச்சு வருவார், அதெல்லாம் கிடையாதுங்க. நீங்க என்ன வேஜஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்க, என்ன லேபர் சார்ஜஸ் ரிப்போர்ட் பண்ணிருக்கீங்களோ அதுக்கு கண்டிப்பா பிஎஃப் வரும். இது எல்லாம் நம்ம இங்க வந்து சார் ஏதாவது சொல்லி தப்பிச்சு போயிடலாங்க. நாளைக்கு ஐடில போனீங்கன்னா டோட்டல் டிஸ்அலோவ் பண்ணானா போச்சு 30%. கவரேஜ் கொடுக்காத சேலரியோ கவரேஜ் கொடுக்காத லேபர் சார்ஜஸ் நான் எப்படி அவரு அலோவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை கேட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா all labor charges, all contract charges, all wages, all staff salary to be covered by ESIPF. இருந்தாதான் அது ஜென்யூனா ஒரு சேலரியாவோ வேஜஸாவோ கான்ட்ராக்ட் ஆகும். நம்ம இந்த 1% TDS பிடிக்கிறதுனால வந்து இது ஜென்யூன் கான்ட்ராக்ட் சார்ஜஸ் இல்ல ஜென்யூன் லேபர் சார்ஜஸ் கிடையாது. ஏன் அவர் இடத்துல கேள்வி கேட்பார்ல, நீ ஸ்டாச்சுட்டரி பேமெண்ட்ஸ்ல எதுவுமே பண்ணல, ESI கட்டல, PF கட்டல, இது 1% கட்டி நான் எப்படி நம்புறேன்னு கேட்டா உங்களால ஒண்ணுமே பதில் சொல்ல முடியாது. டோட்டலாவே எல்லாமே போச்சு. அதனால கண்டிப்பா அவங்களுக்கு பிஎஃப் ஒரு ஆள் இருந்தாலும் சரி, எத்தனை பேர் இருந்தாலும் பிடிச்சுதான் ஆகணும். அதுதான் பில்டரோட இன்னைக்கு காலகட்டங்களில் ஒரு பெரிய சிரமமான ஒரு தொழில். இதுக்கு என்ன பண்ணணும்னா, நீங்க அந்த கான்ட்ராக்டர் வந்து எப்படினாலும் பில்டரே பண்ண மாட்டாரு. அவர் வந்து எலக்ட்ரிக்கல் கான்ட்ராக்ட் தனியா வச்சிருப்பாரு, மேசன் கான்ட்ராக்ட் வச்சிருப்பாரு, டைல்ஸ் கான்ட்ராக்ட் தனியா வச்சிருப்பாரு, கார்பெண்டர் தனியா வச்சிருப்பாரு. இந்த அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் பிடிச்சிட்டு என்ன பண்ணணும், நம்ம மேனேஜ்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் கொஞ்சம் கட்டிக்கிறது நல்லது. ஏன்னா பிஎஃப் பொறுத்தவரை சார், இன் கேஸ் ஆஃப் டெத், வெதர் நேச்சுரல் டெத் ஆர் ஆக்சிடென்ட் டெத், 6 lakhs, அதாவது 1.5 lakhs to 6 lakhs வரை காம்பன்சேஷன் கொடுக்குறாங்க, பென்ஷன் கொடுக்குறாங்க, பிளஸ் ஃபேமிலி பென்ஷன் இருக்கு. ஸோ கவரேஜ் கொடுத்துக்கிறது நல்லது. இல்லைன்னா டேமேஜஸ் எல்லாம் ஹெவியா வரும். நாளைக்கு அசோசியேஷன்லாம் இருந்துச்சுன்னா அவங்களே மிரட்டி பாதி பண்ணிட்டு வாங்கிடுவாங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இங்க நடக்க பிராக்டிக்கல் என்னன்னா, நீங்க ஒரு மேசன் இல்ல 2-3 ஹெல்ப்பர் யாரையாவது வந்து இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா COVID-19 வந்து அந்த கான்ட்ராக்டர் பணம் கேட்கறாங்க. சார் வேலை இல்லை, இது இல்லை, எங்களுக்கு ஏதாவது செலவுக்கு பணம் கொடுங்கன்னு. கொடுக்கலன்னு சொன்னா அவன் நேரம் அங்க போய் எழுதி கொடுத்துறான்னா, அந்த பில்டர்ட்ட வந்து இத்தனை நாள் வேலை பார்த்தேன், எனக்கு பிஎஃப் பிடிச்சாரு, ஆனா கட்டல சார், எனக்கு நம்பரே கொடுக்கல சார்ன்னு சொல்லிட்டாருன்னா அவன் நிறைய ஓடி வந்துடுறாங்க. அந்த ப்ராப்ளம் வந்து இப்போ வந்து இங்க ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ நாளைக்கு உங்க ஏரியாலையும் இது வர்றதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. ஏன்னா நல்லதுதான் சீக்கிரம் போய் சேராத தவிர கெட்டது வந்து மிக விரைவா போயிடும். அன்னைக்கு வந்துச்சுன்னா நம்ம பில்டர் மாட்டிக்குவாரு. அது இப்போ வந்து கோயம்புத்தூர்ல நல்லா ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவன் பக்காவா அந்த அசோசியேஷன் பேர்ல, சங்கத்து பேர்ல அடிச்சு கொடுத்துறா, இத்தனை ஒர்க்கர்ஸ்க்கு பிடிச்சாரு பிஎஃப், ஆனா கட்டல. நீங்க என்ன போய் சொல்ல முடியும்? ஏன்னா நமக்கு அங்க ஒர்க் நடந்திருக்கு. நீங்க ஜிஎஸ்டி ரிட்டர்ன்ல போட்டிருப்பீங்க, இந்த மாசம் எவ்வளவு போட்டிருப்பீங்க, 10 லட்சம் ரூபாய், அதுக்கு போட்டு 12% 18% கட்டியாச்சு. நீங்க அதுக்கு அகைன்ஸ்ட் லேபர் இது இல்லைன்னா முடியாது. ஸோ கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அவங்கள்ட்ட ப்ரிகாஷன்ஸே இருக்க சொல்லிருங்க, கொஞ்சமாவது பிடிக்க சொல்லுங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ சார்.
members, do you have any doubts? Kugan sir, vote of thanks சொல்லிடலாமா சார்? ரைட் சார். யாரு குகனா? நீங்க சார். ஆமா சார். ஓ நைஸ் நைஸ். ஓகே. யூ க்ளோஸ் பண்ணிட்டா சார்? Hello. Presentation. Hello. Hello. At the outset, I thank the speaker. The speaker is a renowned speaker. We regularly follow him in his WhatsApp groups. In spite of his repeating requests to open a separate Telegram, we are still in his WhatsApp group. I assure you, sir, we will open the Telegram shortly. And in a short duration, this meeting has been arranged. Otherwise, இல்ல நீங்க உங்க எம்ப்ளாயிஸ் உங்களுடைய மெம்பர்ஸ் எல்லாருக்குமே சொல்லுங்க. வித்தவுட் இதுல வந்து நமக்கு இன்னைக்கு பொறுத்தவரையில ஃபைனலைசேஷன் வந்து நீங்க பண்ணிட்டோம்னா நாளைக்கு ஒரு காம்படிட்டர் போகும்போது இது கூட பார்க்காம சார் ஃபைனலைஸ் பண்ணிருக்காரு, இது கூட பண்ணலையாங்கிற வந்து அந்த ஆபீசர் வந்து சொல்லிடுவாரு. ஒரு லோவர் ரேங்க் ஆபீசர் என்னது ஆடிட் ரிப்போர்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு ஒண்ணுமே பார்க்கல சார், அதனால இவ்வளவு பிரச்சனைப்பாங்க. This is being recorded in அவரை பொறுத்தவரை கேஷ் வந்து அன்அட்ஜஸ்டட் கேஷ் வித்ட்ரால் நிறைய பண்ணிருப்பாரு. இதுக்கு நமக்கு வந்து ரெண்டே ஆப்ஷன் தான், சேலரி இல்ல லேபர் சார்ஜஸ் போயிடு. நம்ம வந்து நம்மளுடைய மைண்ட் செட்ல என்ன இருக்கு, 1% யார் பேர்ல போட்டு விட்டுருவோம். அந்த 1% போடுறது வந்து பெரிய ஆபத்தை உண்டு பண்ணி எல்லாரும் சிக்கல்ல மாட்டிக்கிட்டாங்க. அதனால நீங்க அதுல பாருங்க, உங்களுக்கு என்ன டவுட் வேணாலும் எப்ப வேணாலும் கேளுங்க, அதெல்லாம் தாராளமா நாங்க கிளியர் பண்ணி தரோம். Thank you very much, sir, for sparing your wonderful time. And I also thank Visagan for keeping the branch vibrant. Thank you, one and all. Thanks a lot, sir. Thanks very much.